இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் வாயில வர. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா டாக்ஸிக் கேமிங் கம்யூனிட்டி பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க கேமிங் மேட்னஸ் தமிழ், அந்த பேஜோட அட்மின்ஸ். ஸோ எல்லாருக்கும் ஹாய். ஹாய் ஹாய். ஓகே, அதான் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேஜ் பற்றி அப்படியே சொன்னீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோடது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இது பேஜுக்கு முன்னாடி யூடியூப் தான் ஆரம்பித்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட கான்டென்ட்டோட ஆரிஜின் என்னென்னா இமுலேட்டர்ஸ். ஸோ நிறையா கான்சோல் நம்ம ஊரில் அஃபோர்ட் பண்ண முடியாத மக்கள் இருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா யாராவது வீட்டில் போயிட்டு எனக்கு கேம் விளையாடணும், பிளே ஸ்டேஷன் வாங்கி கொடுன்னு கேட்டால் போடனையோ வச்சு சதிட்டு போய் படுறா அப்படின்றாங்க. ஸோ அதனால படிக்கிறதுக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னு கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அதான் என்னன்னா, ஒரு 25,000 கன்சோல் வாங்கி தர ரெடியா இல்லாதவங்க 50,000 60,000 லேப்டாப் வாங்கி தர ரெடியா இருப்பாங்க. அதுலயும் அவங்க கேம் தான் விளையாட போற, அது வேற விஷயம். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கான்சோல்ல இருக்கிற கேம்ஸ் எல்லாம் பிசில ஆடணும்னு ஆசை இருக்கும். மேஜரா பாத்தீங்கன்னா கான்சோல் விற்கிறதுக்கு காரணமே அந்த கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கான்சோல்ஸ். ஸோ அதனால அதுக்கு நம்ம பிசில ரன் பண்றதுக்கு இமுலேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த இமுலேட்டர்ஸ் தமிழ்ல கவர் பண்றதுக்கு ஆளுங்க பெருசா கிடையாது. இங்கிலீஷ்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம சைடு இங்க தமிழ்ல அப்படின்னு பார்க்கும்போது பெருசா ஆளுங்க யாருமே கிடையாது. அண்ட் 1-2 பேர் பண்ணாங்க. ஆனா அவங்களும் PS2 நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. ஸோ சரி ஓகே, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக கேமும் சரி ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீமிங்கும் ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப அது மட்டும் இல்லாம கேம் ரிலேட்டடான டெக் கண்டென்ட்ஸ், கேமிங் அப்டேட்ஸ், டெக் அப்டேட்ஸ் வரதெல்லாமே இப்ப சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் இப்போ நீங்க அவங்களோட கேமிங் சேனல், கேமிங் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா, தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா நீங்க போய் இவங்க பேஜ் அந்த யூடியூப் சேனலை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதான் இப்போ ஆஸ் அ கேமிங் சேனல் வச்சிருக்கிறதுனால நீங்களே கேமிங் கம்யூனிட்டினா என்னன்னு சொல்லிருங்க ப்ரோ. ஓகே சேன். ஸோ கேமிங் கம்யூனிட்டினா பெருசாக வேறு எதுவும் கிடையாது. ஒன்றா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து விளையாண்டது. நம்ம இன்ஃபேக்ட் ஒன்றா சேர்ந்து விளையாண்டுன்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா நம்ம ஆர்கேட் கேம்ஸ்லாம் உட்காந்து கடையில் உட்காந்து விளையாண்டது ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படி வளர்ந்த கம்யூனிட்டி இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது, யூடியூப்பில் எவ்வளோ பார்க்குறாங்க, எவ்வளோக்கா டாக்ஸிக்காக இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குங்கிறத சேர்த்து சொல்கிறது தான் கேமிங் கம்யூனிட்டினே சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேமிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்தே நான் சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் ஆட ஆரம்பிச்சது ஆர்கேட் ஸ்டோர்ல தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற பசங்க கூட சேர்ந்து, அங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது யாருமே பழக்கம் கிடையாது. அப்புறம் ரெகுலரா போய் விளையாட அங்க இருக்கிற பசங்க கூட பேசி பேசி அப்படியே ஒரு இதாச்சு. ஸோ அப்புறம் என்னாச்சு, வீக்கெண்ட் ஆச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு ஒரு கேம் சென்டர் போவோம், ஒன்னா உட்காந்து விளையாடிட்டு இருப்போம். அப்படியே அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தா எங்களுக்கு தெரிஞ்ச கேமிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது அதுதான். 10 பசங்க இருப்போம், ஆனா அதுல 4 பேர் தான் வீடியோ கேம் ஆடுவானுங்க. சோ அந்த 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஹேங் அவுட் பண்றதுதான். அதேதான். அப்படிதான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கம்யூனிட்டி அப்படிங்கிறது இருந்தது. தென் அப்புறம் நம்ம வளர வளர நம்ம சுத்தி இருக்கிற சர்க்கிள் கொஞ்சம் பெருசாச்சு. அதுக்கப்புறம் என்னை விட பெரிய பசங்க நிறைய பேர் எனக்கு கனெக்ட் ஆனாங்க. ஸோ அப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பெரிய கேங் ஆச்சு. ஒரு 20 பேர். எப்படின்னா வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஒருத்தர் வீட்டுல மட்டும் கேமிங் ரிக் இருக்கும். ஸோ அவர் வீட்டுல என்ன பண்ணோம்னா எல்லாரும் கேமுக்கு காசு போட்டு ஷேர் பண்ணி, அப்பெல்லாம் பைரட் கேம் கூட நம்ம காசு கொடுத்து தானே வாங்கிட்டு இருந்தோம். ஸோ வாங்கிட்டு போய் அவர் வீட்டுல போட்டு உட்காந்து எல்லாரும் சில் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். ஸோ அது நார்மலா ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னைக்கு ஜியோல டெய்லி 2 GB அப்படின்னு வந்துச்சோ, அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர்ல ஆன்லைன் கேமிங் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சமா வெளியே எட்டி பார்த்துச்சு. தென் அதுக்கப்புறம் மொபைல். ஸோ மொபைல் எல்லார் கைக்கும் வந்ததும் அதுலயுமே யாரும் மொபைல் கேம்ஸும் ஃபேமஸ் ஆயிடுச்சு.
ஃபேமஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலி என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல பார்த்தா மொபைலுக்கு வந்து நிறைய சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் தான் இருக்கும். ஸோ மொபைல்ல பார்த்தீங்கன்னா ஆமா. அமேசிங் ஸ்பைடர்மேனு, பேட்மேன்லாம் வந்து ஆண்ட்ராய்டு வந்த புதுசுல வேற லெவல்ல இருக்கும் அந்த கேம்ஸ் எல்லாம். ஆனா அதெல்லாம் ஆமா, கூட ஆமா. வந்து இங்க பெருசா பூம் ஆகல. ஆனா மொபைல்ல எது ஃபர்ஸ்ட் பூம் ஆச்சுன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். ஸோ அதுல ஆமா, வந்து ஆமா. நமக்கு வாய்ஸ் கம்யூனிகேஷன் இருக்காது, பட் சேட் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அப்படி ஆமா ப்ரோ. இருந்து அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பப்ஜி. அது வரதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆன்லைன் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒண்ணு வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து ஆமா, ஆமா, ஆமா. சர்வரு நிறைய பேர் வந்து எங்கிருந்து வருவானுங்கன்னு தெரியாது. சோ கூட யாரும் கரெக்ட் விளையாட தான். இல்லைனாலும் அப்படி இருந்து சேர்ற சில கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரியும் மக்கள் இருந்தாங்க. அப்ப அந்த சிஓசிலாம் வந்து சிஓசி டைம்ல வந்து அந்த வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணிட்டு வாங்குறா வார் போலான்லாம் கிளம்புவாங்க. ஆமா கண்டிப்பா அத மென்ஷன் பண்ணி ஆகணும். அது ஒரு சிறப்பான கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா அக்கௌண்ட்ட கூட்டிட்டு போய் பண்ணுவானுங்க. அதுவும் நடக்கும். ஆமா டேய், வார் இந்த டைம் நீ டைமுக்கு அட்டாக் பண்ணலன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பஞ்சாயத்து நடக்கும். சோ அந்த அளவுக்கு கிளான் மெம்பரு அதெல்லாம் எவ்வளவோ போயிட்டு இருக்கு. இதுல ரவுஸ் என்னன்னா வந்து ஏரியா பசங்க கிளான்ல இருந்தா காலேஜ் பசங்க கிளான்ல இருக்க முடியாது. காலேஜ் பசங்க கிளான்ல இருந்தா ஏரியா பசங்க கிளான்ல இருக்க இதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப நாங்கெல்லாம் கூப்பிட்டா நீ வர மாட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடானுங்க. ஆமா. சோ இப்படிதான் வந்து நம்ம ஊர்ல கம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வந்துச்சு ப்ரோ. சோ இப்ப வந்து அது வேற லெவல்ல பூமா நிக்குது. அதை நம்ம போக போக பேசுவோம். ஓகே சூப்பர் ப்ரோ. சரி நம்ம இந்த மாதிரி இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, இப்போ இவனுங்க வச்சிருக்க மாதிரி எப்படி கேமிங் கம்யூனிட்டினா எப்படி இருக்கணும் அப்படி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவது ப்ரோ இங்க வந்து என்ன சொல்றது, ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு பேஸ் பண்ணும்போது வந்து இங்க 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து காம்படிட்டிவா ஆடுறவனுங்க இருப்பானுங்க, இன்னொரு கேட்டகரி வந்து ரிலாக்ஸேஷனுக்கு ஆடுறவனுங்க. ரிலாக்ஸேஷன் ஆடுறதுலயும் 2 டைப் இருக்கு. ஒருத்தன் வந்து சிங்கிள் பிளேயர் கேம் ஆடுறவன், இன்னொருத்த பசங்க கூட அப்படியே ஜாலியா பேசிட்டு சில் பண்ணமா அப்படின்னு இருக்கிறவன். ஆனா வந்து அவனை கூட்டிட்டு போய் எவனாவது ட்ரை ஹார்ட் பண்றவங்க தூக்கி போட்டு விட்டா இவன் விளையாட்டா பண்ற ஒரு விஷயத்துக்கு அவனை பிடிச்சி வேத்தாக்கமா நேருவானு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் வந்து இப்ப இருக்கிற நிலைமை போயிட்டு இருக்கு. அதவே வந்து நிறைய பேர் இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சில பேர் சொல்லப்போனா வந்து இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்கார்டு வந்து உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாருமே வந்து இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்றோமோ இல்லையா, இப்ப எல்லாரும் போன்லயும் டிஸ்கார்டு இருக்கு. சோ அதுல வந்து சில பேர் குரூப்புக்கு ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாருங்க. அவன் எவனுமே படிக்க மாட்டான், அது வேற விஷயம். ஆனா அங்கேயும் உள்ள போயிட்டு ஒரு வாய்ஸ் சாட் இருக்கும், அதுக்குள்ள உள்ள பூர்வானுங்க இவனுக்கு பாட்டுக்கு ரேண்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவானுங்க. அந்த மாதிரி சில சைக்கோனாக இருக்கானுங்க, அவனுங்களையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்னன்னா நம்ம இங்க வந்து பிளேயர் பேஸ கண்டிப்பா பிரிச்சுதான் ஆகணும். அட் அ டைம்ல எல்லாரும் வேலரண்ட் ஆட முடியுமானா எல்லாரும் ஆட மாட்டாங்க. ஒரு சிலர் இன்னும் கால் ஆஃப் டியூட்டி ஆடுறவங்க ஆடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற சில மல்டிபிளேயர் கேம்ஸ் இருக்கு. லைக் ரெயின்போ சிக்ஸ் சீஜ் அந்த மாதிரி ஆடுறவங்களும் இருக்கானுங்க. நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சேஜ் பிளேயர்ஸ் அதிகம், நிறைய பேர் அதுதான் ஆடிட்டு இருப்பானுங்க. ஆனா வந்து பப்ஜி அளவுக்கு இருக்காது, ஆனா அதுக்கான பிளேயர் லெவலும் அவனுங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன். சோ அப்படிங்கிறப்ப வந்து இங்க வந்து ஒரு கம்யூனிட்டியில இதுதான் கைட்லைன்ஸ் அப்படின்னா இவன் எவனா ஒருத்த ட்ரிகர் ஆனான்னா முடிஞ்சுச்சு. அந்த இடத்துல வந்து டாக்ஸிசிட்டி தாறுமாறா ஆரம்பிக்கும். இப்போ இவனுங்க இந்த பப்ஜி பேன் பண்ண உடனே இவனுங்க ஃப்ரீ ஃபயரை புடிச்சு அபியூஸ் பண்ணாதா? ஆமா ப்ரோ, ஐயோ சாமி, அவனுக்கு இருந்த வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தானுங்க, இதை விட வேற கேம் எதுவுமே இல்லைன்னு அவன் பேசிட்டு இருந்தான். ஒன்ஸ் அவனுக்கு பேன் ஆச்சு, அதுக்கப்புறம் இவன் ஆரம்பிச்சிட்டான். பெரிய வித்தியாசம் எல்லாம் 2 பேருக்கும் கிடையாது, சரியா? அண்ணா அவன் தம்பி அவன் அதேதான், அவனுக்கு எந்திரிச்சிருக்கும் போது அவன் ஆடினான், இப்ப அவனுக்கு தொங்கிருச்சு, இவனுக்கு எந்திரிச்சிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நேத்தா பப்ஜி நியூ ஸ்டேட்னு ஒண்ணு வந்திருக்கே, எல்லாம் ப்ரீ கட்டிட்டு இருக்கானுங்களே. இவனுக்கு தான் இப்ப கொரியன் சர்வர் அப்படின்னு சர்வர் மாத்தி ஆடுன்னு இருக்கானுங்க. ஆமா என்ன ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ இவன். ஆமா ஆமா ப்ரோ, பைத்தியமாவே என்ன சொல்றது, ஒரு விஷயம் சொல்லலாம், நம்ம ஊர்ல வந்து இ ஸ்போர்ட் கொஞ்சம் பூம் ஆனதுக்கு காரணம் பப்ஜி தான். அத வந்து நம்ம இங்க ரெகுலேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ ஃபாரின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன்,
அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்கோக்கு எந்த அளவுக்கு டோர்னமெண்ட்டுக்கு ஹைப் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஹைப் டெக்கன் டோர்னமெண்ட்டுக்கு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. டெக்கன் எல்லாமே அங்க டோர்னமெண்ட் நடக்கும். சோ அதுக்குமே ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் உட்காந்து இல்ல பாத்துட்டு இங்க லிட்டரலா வந்து நிறைய பேத்துக்கு எதுக்கு டோர்னமெண்ட் நடக்கும்னே தெரியாது. டெக்கனுக்கு நடக்கும், அது என்ன போக்கே டோக்கன் நடக்கும், ஓகே. அதுக்கப்புறம் நம்ம டிராகன் பால் ஜி ஃபைட்டர் ஜிக்கு நடக்கும், இந்த மாதிரி அப்புறம் நிறைய மார்வல் வெர்சஸ் கேப்காம் நடக்கும். எல்லாத்துக்குமே டோர்னமெண்ட் இருக்கு. இங்க ஒரு பப்ஜி மட்டும் வந்துருச்சுன்னா அதவே புடிச்சு தூங்கி, அதாவது லிட்டரலா நீங்க ஃபர்ஸ்ட் எல்லா கேமையும் மதிக்கணும். ஒரு கேம் வச்சுக்கிட்டு அது இருந்தா போதும்னு சொல்லிட்டு வாழ்க்கை பூரா அதையே பெருமை பீத்திட்டு மத்த கேம்லாம் அசிங்கம் பீன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சொன்னா நான் மத்த எல்லா கேம் மதிச்சுட்டு உன் கேம் மட்டும் நான் மதிக்க மாட்டேன். அதான் ஏன்னா வந்துட்டு இவனுங்க வந்து ஆக்சுவலி என்ன சொல்றது, இவனுங்க எப்படி இதை பூம் பண்ணானுங்கன்னா இவனுங்க வந்து இதை ஒரு மில்கிங் ப்ராசஸா தான் ஆரம்பிச்சானுங்க. டோர்னமெண்ட் என்ட்ரி ஃபீஸ் 100 ரூபா, வின்னருக்கு வந்து இது அப்படிங்கறது தான் அவனுக்கு டீல். அப்படிதான் இவனுக்கு ஆரம்பிச்சானுங்க. ஆக்சுவலி அதுவுமே ஒரு மில்கிங்காக ஆரம்பிச்சானுங்க. இவனுக்கு ஒன்னும் அப்படியே பேஷனேட்டா வந்து வெறித்தனமான பிளேயர்ஸ கொண்டு வரணும்ல இங்க எவனும் புடுங்கல. இங்க எல்லாருமே என்ன பண்ணானுங்க, என்ட்ரி ஃபீஸ்ன்னு போட்டா வருவானுங்க. சோ அவனுங்களை வச்சு இவனுக்கு ஒண்ணும் இல்லங்க. நான் கேக்குறேன், மாக்காப்பா இஸ்போர்ட் கம்பெனி என்ன மயிருக்கு? ஐயோ சாவச்சாங்க. அந்த லாக்டவுன் மேஜர் லாக்டவுன் டைம்ல வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு சாபா. ஏண்டா நீ டிவில இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, ஆர்ஜே வேற, படத்துல நடிச்ச, இத்தனை மயிரையும் வந்துட்டு நீ திரும்ப ஒண்ணும் இல்ல ப்ரோ. என்ன சொல்றது, புகழும் சிவாங்கியும் லாபில நின்று பேசுறத 20 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கான். லாபில 2 பேர் பேசுறது என்ன மைத்துக்கு 20, அது போயிருக்கு கிட்டத்தட்ட 300K வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ. இவனுங்க வந்து புகழ் சிவாங்கினாலே ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்காசம். பப்ஜில வந்துனவனே ஒன்னும் இதுவாயிடுறானுங்க. ஆமா, நம்ம ஆளுங்க ஃபெட்டிஷ் அப்படி ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஆனா ஆக்சுவலி ஸ்ட்ரீம் நம்ம வீடியோ போறதுனா ஸ்ட்ரீமிங்ல அதிக காசு தானே ப்ரோ? ஸ்ட்ரீமிங் நிறைய பேர் பார்த்தேன். அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. என்ன சொல்றது, யூடியூபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே ஆட்ஸ் தான் மேட்ரு. ஆட்ஸ் எந்த அளவுக்கு உங்க சேனல்ல பிளே ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரெவன்யூ இருக்குமே தவிர எவ்வளவு பேர் பாக்குறாங்கிறது வந்து நம்ம சேனல்ல வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஆனா அந்த சூப்பர் சாட்ன்ற ப்ராசஸ்ல இவனுங்க அதிகமா காசு வாங்கிடுறானுங்க. இல்ல பாதிக்கு பாதி வந்து சூப்பர் சாட் எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 50% யூடியூபுக்கு 50% தான் உங்களுக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆமா, இப்ப அதனாலதான் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல யூபிஐ ஐடி இருக்கு மக்களே, அதுல அனுப்பி உஷாராயிடுறானுங்க. சோ அதனால அப்படியும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே ஓகே. நம்ம ரொம்ப நடுவுல சென்டருக்கு வந்துட்டோம். நம்ம இந்த டாக்ஸிக்னா என்னன்னு சொல்லிடுவோம். டாக்ஸிசிட்டி அப்படிங்கறத வந்து நானும் ஆக்சைனும் நிறைய கடந்து வந்திருக்கோம். சோ நாங்க ஃபர்ஸ்ட் மொபைல் கேம்ல இருந்தே ஆரம்பிக்கிறோமே. ஓகே ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணு. போக்கிமான் கோ. ஆக்சைன் சொல்லுங்க. சோ போக்கிமான் கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேற போக்கிமான் டே ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வேற. சோ அரௌண்ட் வந்து பாத்தீங்க எல்லாரும் கேளுங்க, நடுவுல ஒரு விளம்பரம். ஸோ அந்த போக்கிமான்ல கோல வந்து என்ன ஆரம்பிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி டீம் செலக்ட் பண்ண சொன்னாங்க. இன்ஸ்டிங்க்ட்டுக்கு வந்து எல்லோ, மிஸ்டிக் வந்து ப்ளூ, வெல்லர் வந்து ரெட்னு சொல்லிட்டு 3 டீம் கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் வந்து லெஜெண்டரி பேர்ட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம டீம் சூஸ் பண்ணோம்னா அந்த டீமை வச்சு நம்ம ஒரு ஜிம்மை டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ இதான் பேசிக் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க எந்த டீம் சூஸ் பண்றீங்களோ அதோட பேர்டு தான் கிடைக்கும். நீங்க வந்து ப்ளூ சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஆர்டிகுனா கிடைக்கும், இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான பொய்யை கிளப்பி விட்டாங்க. அதை கூடி சீக்கிரம் அந்த ஃபர்னிச்சர் நான் உடைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொல்லிதான் வந்து ப்ளூ கலர் டீமுக்கு வந்து அதிகமா ஆளை சேர்த்தாங்க. செகண்டரியா மால்ட்ரஸ் வந்து அதிகமா டீம் சேர்ந்தாங்க. எல்லோக்கு வந்து பெருசா எங்கேயுமே அவ்வளோக்கா இது கிடைச்சது கிடையாது, ரெப்ரசன்டேஷன் கிடைச்சது கிடையாது. ஆவரேஜா தான் அதுக்கு ஒரு பேஸ் வந்துச்சு. ஸோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம ஜிம்ல வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்துல அடிச்சு விட்டுருவானுங்க. ஒரு அடிச்சு போட்டுருவானுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல நமக்கு கடுப்பாயிருச்சு. அப்படி என்னதாண்டா 10 நிமிஷத்துல அடிக்கிற அளவுக்கு நான் போய் டைரக்டா ஜிம்முக்கு நின்று உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன், ஒரு மயிரும் வரல. அப்ப எனக்கு ஸ்பூஃபிங்னால எனக்கு தெரியாது. ஒரு மயிரும் அடிக்கிறானுங்க, ஒரு மயிரும் புரியாது. அதுக்கப்புறம் வந்து நான்
ஃபேஸ்புக்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜாயும் இன்னொருத்தனும் சேர்ந்து எனக்கு எப்படி ஸ்பூஃப் பண்ணு கத்து கொடுத்தானுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் சிட்டியை கண்ட்ரோல் எடுத்துட்டு படத்துல சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் 2017 இருந்து கோயம்புத்தூர் வந்து ஆர்க் கண்ட்ரோல்ல அந்த கேம்ல ஏன் கண்ட்ரோல் அதற்கு எல்லோவா தான் இருக்கும் சிட்டி ஃபுல்லா. மேக்ஸிமம் மினிமம் என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு சில இடத்துல நீங்க மேஜர் போர்ஷனான ஏரியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம் தான் இருக்கும். ஆக்சுவலி எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரேசிசம் மாதிரி தான் ப்ரோ இங்க நடந்துச்சு. சொல்லுங்க என்ன விஷயம் அது? கிட்டத்தட்ட வந்து இங்க அந்த டீம் கலரை வச்சு இங்க நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேசிசம் மாதிரி தான் இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. எல்லோன்னு உடனே இவனுங்க வீரன்னு நினைச்சிட்டானுங்களா அக்னிசக்தி? இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் போகல. என்ன சொல்றது, ஆக்சுவலி வந்து எல்லாரும் ஒன்னா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இது பண்ணோம். ஓகேவா? சோ அந்த ஃபேஸ்புக் குரூப்பே நாங்க அதுக்கு தான் ஃபார்ம் பண்ணது. ஏன்னா வந்து இப்போ ஒரு லெஜெண்டரி போக்கிமான் வருதுன்னா 10 பேர் சேர்ந்தாதான் அதை டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து புதுசா வந்து நாங்க ஒரு 3-4 பேர் மட்டும் தான் வந்து ஓரளவுக்கு பவர் அப் லெவலு, மத்தவனுக்கு எல்லாம் ஒரு ஆவரேஜ் பவர் லெவல்ல தான் இருந்தானுங்க. லெவல்ஸ் இருக்கு கேம்ல. ஆனா வந்து என்ன ஆச்சுன்னா நாங்க லெவல் அதிகம் அண்ட் நாங்க பண்ற டேமேஜஸும் அதிகம். சோ அதனால என்ன ஆகும்னா நீங்க ரெய்டு முடிக்கும் போது அதிக டேமேஜ் எடுத்தவங்களுக்கு வந்து இது கிடைக்கும். சோ என்ன சொல்றது, அதிக பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவனுக்கு வந்து 12 போக்கி பால் தான் கிடைக்கும். அந்த பாலை வச்சு மட்டும் தான் உங்களால அந்த போக்கிமான் பிடிக்க முடியும். நாங்க ஹையஸ்ட் இது எடுத்திருக்கோம், பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இப்ப எங்களுக்கு 14 வரும். அவனுங்களுக்கு வந்து கம்மிங்கிறதால அதுல இன்னொரு மேஜரான விஷயம்னா இப்போ 10 பேர் இருக்கோம்னா அந்த லாபில 4 பேர் எல்லோ டீம், 3 பேர் ரெட், 3 பேர் ப்ளூனா அந்த 4 பேர் இருக்கிறதால எல்லோ டீமுக்கு அடிஷனலா ஒரு பால் கிடைச்சிரும். சோ இவனுக்கு என்ன கன்சிடர் பண்ண, எனக்கு ஒரு சான்ஸ் கம்மி ஆயிருச்சு அதனால வந்துட்டு கிடைக்கல அப்படிங்கறதால என்ன பண்ணானுங்க, அப்படியே இந்த டீமை மட்டும் ஒதுக்க ஆரம்பிச்சானுங்க. ஒதுக்கிட்டு தானே புழுத்துறேன், நாங்களே பண்றோம், நீங்களா பெரிய வெண்ணையாடா அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த பேட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜிம்மை வந்து எந்த டீம் கண்ட்ரோல் பண்ணுதோ, இப்ப ரெட் டீம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அதுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. சோ அதுக்கும் 2 பால் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சோ அந்த ஜிம் கண்ட்ரோலுக்கு ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில தான் வந்து இவனுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு விட்டானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க, ரெட் எல்லாம் ஒரு சைடு போயிட்டானுங்க, ப்ளூ எல்லாம் ஒரு சைடு போயிட்டானுங்க. அந்த ரெய்டுக்கு வந்து அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கடைசி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஜிம்மை கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ணி விட்டுருவானுங்க இவனுங்க. சோ அப்படி பிரிச்சு அதுக்குள்ள சண்டையாயி எல்லாம் ஒருத்தவங்கம்மான்னு திட்டி ஆர்க்கெல்லாம் வந்து இதுல செம வெக்ஸ் ஆயிருக்கான். அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி விட்டுருக்கானுங்க. சோ இன்னும் ஆக்சுவலி இந்த 2 நேம் பாத்தீங்கன்னா எங்களோட போக்கிமான் கோ இன்கேம் நேமும் எங்களுக்கு இதுதான். சோ இங்க இருக்கிறவனுங்க இங்க போக்கிமான் கோ விளையாடுற எல்லாருக்குமே எங்க 2 பேர்த்தோட பேர் தெரியும் மேஜரா. கலையை விட்டுவானுங்க. நீங்க ஒரு ஷேகுவாராவா இருந்திருக்கீங்க போக்கிமான் கோ. இல்ல ப்ரோ, அதுல வேற இன்னொரு ரேசிசம் நடந்துச்சு. வேலைக்கு போறவங்க தனியா பிரிஞ்சானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஐடி கம்பெனி சேர்றவனுங்க என்ன ஆயிடுச்சு, வேலைக்கு போறவங்க தனியா பிரிஞ்சப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஜாயு எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வயசான ஒருத்தர் இருப்பாரு, அவரும் வந்து அந்த குரூப்ல இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து எங்களுக்கு தான் சப்போர்ட்னு தெரிஞ்சுட்டு அவங்களையும் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனியில வேலை செய்யறவங்களா சேர்ந்து ஒரு தனியா குரூப்பா ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிலாம் பார்த்தோன்னா சப காண்டாயிருச்சு. நான் ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து பொழைச்சு போறாங்க விட்டுருன்னு தான் இருந்தேன். ரொம்ப வந்து ஓவரா வந்து ரொம்ப பிரிச்சு கடைசியில வந்து ஐடி கம்பெனி வேலை செய்யறோம், பணம் இருக்கிறவன் தான் நம்ம ஒன்னா இருந்து நம்ம இந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும் டைலாக் போட்டானுங்க, முடிஞ்சது. அதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அவனுங்க நாய்ப்படாத பாடத்துக்கு துரத்தி அடிச்சேன். நான் வேற வீட்டுல சும்மா தான் இருந்தேன், சொல்லவா வேணும். அவனுங்க ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க அவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பொறுக்க முடியல. நான் வந்து அவங்க குரூப்ல வந்து ஸ்பை வச்சுட்டேன். அவங்க என்ன பேசினாலும் நான் பாத்துட்டு இருப்பேன், அவங்க என்ன பேசினாலும் நான் கவனிச்சுட்டு இருப்பேன். போட்ட அடி நவுத்து ஒரு காயின் 2 காயின் வரும். அதாவது ஜிம்ல வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு உங்க போக்கிமான் இருந்தா 50 காயின் கிடைக்கும். வச்ச ஒரு அரை மணி நேரத்துக்கு தூக்கிற 1 காயின் 2 காயின் தான் கிடைக்கும். அதுக்கு அவனுக்கு அழுகிறதெல்லாம் வந்து மெசேஜ்ல பார்த்தா ஆர்காஸ்மிக் டெத் அடிஞ்ச காலங்கள்லாம் திரும்பி வராது. அந்த அளவுக்கு வந்து ஒரு மொபைல் கேம்ல நாங்க ஃபேஸ் பண்ண பேசிக் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு மொபைல் கேம்ல இவ்வளவு பெரிய டாக்ஸிசிட்டி பார்த்ததுன்னா அது இதுலதான் போக்கிமான் கோ. அதுக்கப்புறம் நாங்க யாரையும் நம்புறது நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா வந்து ஆர்க்சைன் 4 போன் வாங்கிட்டா, நான் 2 போன் வாங்கிட்டேன். நாங்களே 6 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நாங்களே எல்லா போக்கிமான் 2 பேர் சேர்த்து டிஃபீட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான்.
சூப்பர் சூப்பர் bro. சோ சரிதான். அந்த அளவுக்கு வந்து செஞ்சானுங்க. ஸோ அதான் இப்போ டாக்ஸிசிட்டின்னு ஒன்று இவங்கெல்லாம் வராங்களே, இப்போ பப்ஜி ஃப்ரீ ஃபயர், போக்கிமான் கோ ஆ, மாதிரி இப்போ வளர்ந்து வர பப்ஜி ஃப்ரீ ஃபயர், வளர்ந்து வரும் சின்ன கூதியான்கள் அப்படி சொல்லுங்க. அவனுங்களே தான் இந்த 9th அதாவது 8th பசங்க பண்ற அலப்பற தாங்க முடியல. ரீல்ஸ்லாம் வந்து சாவடிக்கிறானுங்க. ஆட ஏங்க, என் கசின்ஸ் இருக்கானுங்க, ஷேர் சாட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஐயோ சாமி, நம்மளால முடியாது, கிரிஞ்ச் ஆகும். அவனாலேயே நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றதே விட்டுட்டேன். போனா போனா ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு இதுல வேற விளையாடுறத வேற ரெக்கார்டு பண்ணி வேற அனுப்புவானுங்க. இவனுங்களுக்கு தெரியும் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்கானுங்க, நாமளும் விளையாடுவோம் தெரியும். நான் இத்தனைக்கும் வந்து நான் பாட்காஸ்ட், அதாவது என்ன சொல்றது, ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் அதை ரோஸ்ட் பண்ற மாதிரி இருந்தாலோ இல்ல வந்துட்டு மீம் இருந்தாலோ எடுத்து நான் என் ஸ்டேட்டஸ்ல போடுவேன். அவனுக்கு எல்லாருமே பாப்பானுங்க, ஆனாலும் இன்னும் விளையாடிட்டு இருக்கானுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டா நம்ம சொன்னா உனக்கு என்ன தெரியும்ன்றானுங்க நம்மளையே. ஆமா ப்ரோ, சொல்றான் என்னங்கறான்னா வந்து கம்ப்யூட்டர் கேம் எல்லாம் போர்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா, கம்ப்யூட்டர் கேம்ல ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியாதுன்னு யாரா சொன்னா அப்படி. உடனே இவனுக்கு வைக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு, ஆனா என் ஃப்ரெண்டுகிட்ட கம்ப்யூட்டர் இல்லனா அப்படிங்கிறானுங்க. சரிடா, இல்ல நீ ஒன்னா விளையாடுற ஓகேடா, ஆனா அதை மட்டுமே புடிச்சு தொங்காதுறானா அதை கேட்க மாட்டானுங்க. எனக்கு இதுதான் இதுன்னுவானுங்க. இவனுங்க வந்து தான் இருக்க இது வந்து கெத்துன்னு சொல்லிட்டு பெருமை பேசுறது விட மாட்டானுங்க. இல்ல அதுதான் இங்க பிரச்சனை. ஒரு கேமை புடிச்சுக்கிட்டு அதான் கெத்து அதான் கெத்துன்னு சொல்லிட்டு இருந்தா கிட்டத்தட்ட வந்து அட் அ டைம் உட்காந்து 5-6 மல்டிபிளேயர் கேம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி கடுப்பாகும்? எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே விளையாண்டுருக்கோம். அபெக்ஸ் லெஜெண்ட்ல இருந்து ஒரு 5-6 கேம் விளையாண்டுருக்கோம். விளையாண்டுட்டு ஒன்ஸ் நீங்க விளையாண்டு பார்த்துட்டு நீங்க பப்ஜில சொன்னீங்கன்னா என்ன கன்றாவிடா இருந்தா சொல்லுவீங்க. ஒன்ஸ் நீங்க விளையாண்டு இவனுங்க இப்போதான் வந்து பப்ஜியோட மேக்ஸிமம் ஸ்பீடோட லெவல் FPS யூஸ் பண்ற அளவுக்கே வந்திருக்கானுங்க. இவனுங்க அப்பர் ஸ்கூல்லாம் வந்தா அவன் எங்கடா எனிமினே தெரியாது. இல்ல இவனுங்களுக்கு முதல்ல இன்னும் FPS என்னன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் விஷயம். அது ஒண்ணு. ஓகேவா, அதே மாதிரி வந்து இவனுக்கு கிராபிக்ஸ் குவாலிட்டினா என்னன்னு தெரியாது. கரெக்ட். அதாவது இவனுக்கு நினைச்சிட்டு இருக்கானுங்க, என்ன சொல்றது, ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிறது தான் வேற லெவல் கிராபிக்ஸ். இவனுங்களை பொறுத்த வரைக்கும் கலர் வைப்ரண்டா இருந்துச்சுன்னா அது சூப்பர் கிராபிக்ஸ். அப்படிதான் இவனுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. டேய் அப்படி கிடையாது. ரொம்ப ஃப்ரீ ஃபயர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், மட்டமான பிசிக்ஸ் ப்ரோ. ஒரு கேரக்டர் குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்காது ப்ரோ. பாத்துருக்கேன். அவனுங்க அந்த மட்டம் அவனுங்க ஒரு ஐடியா வச்சிருக்கானுங்க. நான் ஃப்ரீ ஃபயர் பார்த்த வரைக்கும் சொல்றேன். என் தம்பியும் விளாண்டுப்பான், என் சித்தி பையனும். நான் வந்து ஒரு முறை ஐபி போட்டு ஃபயர் வால்ல பிளாக் பண்ணிட்டேன் என் வைஃபை. எங்க வீட்டுக்கு வந்தா நீ விளாடவே முடியாதுடா அப்படின்ட்டு. இல்ல இவங்க இந்த பிசிக்ஸ் தெரியாதவங்கள கூட்டு போய் வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் டீமன் சொல்ல விளையாட விட்டா முடிஞ்சிருந்தா ஜெய். அதான் எனக்கு என்ன, அந்த கேம் பார்க்கும் போது என்ன தெரியும்னா, பப்ஜி ஆனா ஓரளவுக்கு கிராபிக்ஸ்ல நல்லா இருக்குடா, ஃப்ரீ ஃபயர்ல என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இவனுங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னா, இவனுங்க பண்ற அந்த மட்டமான கிராபிக்ஸ்லயே அந்த ஸ்டிக்கரு ஸ்கின்னு அந்த மாதிரி பண்ணி இவனுங்க மயக்கிறானுங்க. அததான் சொல்றேனே, இவனுங்களை குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கலர் கலரா என்ன இருக்கோ அதைத்தான் அது அட்ராக்ஷனா பார்க்கும். அதே கான்செப்ட் தான் இவனுங்க. இல்ல ப்ரோ, இப்போ என்னன்னா பிசி இல்லைன்னா கன்சோல் வாங்கி எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு PS4 ஸ்லிம் வாங்கினீங்கன்னா கூட அவங்க 15 to 17K ஒன்று பிடிச்சிடலாம். நீங்க OLX-ல பிடிச்சீங்கன்னா 15K பிடிச்சிடலாம்னு வைங்க, பிடிச்சிடலாம். ஸோ என்ன முட்டு வைக்கிறானுங்கன்னா, என்ன சொல்றது, கன்சோல் வாங்கினா வீட்டுல பிரச்சனை ஆகும்ல சொல்லுவானுங்க. ஆனா கேம் விளையாடுறதுக்கு போயிட்டு ROG போன் 50,000 ரூபாய்க்கு வாங்குவானுங்க. அதுக்கு மட்டும் வீட்டுல திட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. கேமோட மேக்ஸிமம் FPS 90 தான். தலைவனுங்க வந்து 134 Hz டிஸ்பிளே இருக்கிற போன் வாங்கி விளையாடிருக்காங்க. மொத்தம் எதுக்குடா டேய், எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேக்குற. என்னன்னா வந்து சொல்லுங்க இவனுங்க வந்து இப்போ இந்த பப்ஜியோட பிளே ஸ்பீட் சொல்றானுங்களா, இவனோட ஸ்பீட்ல நான் வந்து எய்ம் பாட் லெவலுக்கு இருக்கேன்னு. இவனுங்க அப்ப அப்பெக்ஸோட ப்ரோ பிளேயர் எல்லாம் பார்த்தா என்ன ஆவானுங்க ப்ரோ? கேம்குள்ள போனாங்கன்னா 10 நிமிஷத்துல வாழ்க்கை எடுத்துருவாங்க. இவனுங்கெல்லாம் வந்து
போய் உட்காந்து ஷ்ரவுடு டாக்டர் டிஸ்ரெஸ்பெக்ட் எல்லாம் பாடுறா பரதேசின்னு புடனையோட அடிச்சு அனுப்பி விடணும். அவன் அங்க போயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவான், என்ன இவன் கிவ்அவே கொடுக்க மாட்டான், இங்க கேமிங் தமிழ்ல டைமண்ட் கிவ்அவே கொடுக்குறான் அப்படின்பா. கிறுக்கு தெளி அதுதான் பேசுவானுங்க. அப்படிதான் ப்ரோ. இவனுங்க வேலைக்குள்ள வந்தானே வந்து 360 டிகிரி சுத்தி அடிக்கணும் அந்த ஒரே மவுஸ் வச்சு. அதுக்கே அங்க திணறுது. உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க உட்காந்து. ஆமா இவன் வந்துட்டு 3 கிலா மெத்தட்னு சொல்லிட்டு தமாஷ் பண்ணுறான் டச் பண்ண வந்துட்டு. அந்த கிளா அது ஒரு பண்ணு. அதுக்கு விரலுக்கு சாக்ஸ் வேற விக்கிறானுங்க அமேசான்ல. அத வேற வாங்கி போட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. இது பரவாயில்லங்க. அன்னைக்கு ஒரு பையன் என் கசின் தான் போனு கையில ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், போய் பவுடர் எடுத்துட்டு வந்து டிஸ்பிளேல போட்டு நல்லா தொடச்சிட்டு ஊதி விட்டு உட்காந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான். டேய் இல்ல ஆனா அந்த மெத்தட் கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா நாங்களுமே பண்ணிருக்கோம். பவுடர் போட்டு விளையாடுறோம். நான் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சிருக்கேன். இறங்கி இருக்கானுங்க உள்ள. நான் கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். எத போனையா போன ஓவர் ஹீட் ஆச்சுன்னா இல்ல ப்ரோ இவனுக்கு வந்து ஸ்வெட் ஆயிடும் கை. அதான் இப்ப இருக்கிற போனுங்கிறத விட ஒரு 4-5 வருஷமா நான் சோனி M2 வச்சிருந்தேன்ல, அதெல்லாம் ஹீட் ஆச்சுன்னா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தனா அப்படியே கூலிங்கா இருக்கு. ஆனா போனுக்கு ஒண்ணும் ஆகாது. நினப்புதான். இதுக்கு நாங்க வேற ஒரு மெத்தட் பண்ணோம். காருக்குள்ள உட்காந்து ஏசிய போட்டு அந்த விண்டோ பக்கத்துல வச்சு ஏர் வென்ட் பக்கத்துல. அது வந்து நீங்க வந்து அப்கிரேட் வெர்ஷன். ஃப்ரிட்ஜ்ல இருந்து நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்க. அப்ப என்கிட்ட கார் கிடையாது இல்ல. நமக்கெல்லாம் வந்து அந்த வசதி எல்லாம் கிடையாது. கை சுடாம இருக்கணுங்கிறதுக்காக டயர் கேஸ் போட்டு வச்சுக்கிறது. அந்த அளவுக்கு பண்ண முடியா. ரொம்ப டக்குன்னு எதுவும் பண்ண முடியா. டக்குன்னு வந்து ஒரு கட்சி போயிட்டு தண்ணீர் நினைச்சிட்டு பின்னாடி வச்சிருது. சோ இப்ப வந்து நீங்க வந்து என்ன பேச வந்தீங்களோ அதை விட்டுட்டு இவங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஃப்ரீ ஃபயர் விளையாடவா போன் சூடாச்சுன்னா கட்சி இப்ப தண்ணியில் வச்சு பின்னாடி வச்சுக்கணும். சரியா? அப்படியே போன் வெடிக்கிட்டுதா யாப்ராலி மாணவ செல்வங்கள் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும். ஆமா. முடிஞ்சா பக்கெட்ல நல்லா தண்ணியை புடிச்சு போனை உள்ள விட்டு ஒரு தடவை எடுத்து பாருங்க. இன்னும் பெட்டரா ஃபீல் ஆகும். சோ அதுக்கப்புறமா வந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியதுக்கு டாக்ஸிசிட்டி பொறுத்த அளவுக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம மொபைல் கேமர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் இது ஒழுங்கா கவனிக்காத மாதிரி என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் கேம்ஸ்லயும் பார்த்தா கிராபிக்ஸை ஓவரா பிடிச்சி அழுதுகிட்டு அந்த லோ எண்ட் கேம்ஸ் எல்லாம் மயிராக்கா இருக்குது, கிராபிக்ஸ் கம்மியா இருக்கு, இதெல்லாம் ஏன் விளையாடுறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க பாத்தியா. அதுவும் ஒரு விதமான டாக்ஸிசிட்டி தான். விளையாண்டே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கேம் அவங்க விளையாண்டு பார்த்து அது உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் எப்படி இருக்குங்கிறது ஃபீலே பண்ணாம கிராபிக்ஸ் கம்மியா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அந்த கேமை விளையாடுறதே வேஸ்ட், நீங்க ஏன் எங்க டைமை வேஸ்ட் பண்றீங்கன்னு வந்து எங்க ஸ்ட்ரீம்லயே வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க நிறைய பேரு. இந்த பப்ஜி பிளேயர்ஸ் வந்து பேன் ஆயிட்டவனே ஃப்ரீ ஃபயரை வந்து புடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிராபிக்ஸா தானே? அட நீங்க வேறங்க. ஆக்சுவலி வந்து போக்கிமான் ஸ்ட்ரீம் பண்றான் ஜிபிஐ எமுலேட்டர்ல. அதுக்கு கீழே வந்துட்டு இதெல்லாம் ஒரு கேம்னு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறானு. டேய் உனக்கெல்லாம் என்ன தெரியும்? ஆனா அவனுக்கு கீழே 10 பேர் கமெண்ட், ப்ரோ அடுத்து வந்து ரூபி வெர்ஷன் பண்ணு ப்ரோ, போக்கிமான்ல இந்த வெர்ஷன் பண்ணுங்க ப்ரோ 10 பேர் போடுறான். இவனுக்கு அந்த பேஸ் எல்லாம் தெரியல. இவன் ஒருத்தன் உள்ள வந்து குளிச்ச மாதிரி கமெண்ட் போட்டு போயிட்டான். அதே மாதிரி இந்த கேம் நான் எப்படி விளையாடுறேன்னு, இந்த கேம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடுறேன்னு தெரியுமா? நான் ஒரு எமுலேட்டர் இறக்கி அது மேல நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன். அதுலயும் ரவுசன்னா அந்த டைம்ல வந்து ஆர்க்கு வந்து போன்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தான். ஆம்லெட் ஆர்கார்டு போட்டு போன்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தான் அந்த டைம்ல. அவனுக்கு வாட்டுக்கு வந்து அசால்ட்டா பேசிட்டு போனானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவனுங்களோட இன்னொரு டாக்ஸிசிட்டி லெவல் என்ன தெரியுமா ப்ரோ? இந்த ஓபி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கட்டி வச்சிருக்கானுங்க. ஐயோ இது சும்மானாலே இந்த யூடியூப்ல வீடியோ போறதுக்காகவே தெரிஞ்சு வச்சுக்கிறானுங்க. நான் வந்து எல்லா கேம்லயும் எவனா புடிச்சு ஓபினிவானுங்க. ஆனா நீங்க வேற லாஸ்ட் டைம் வந்து பிளிப்போட வீடியோ வந்து ஒன்னு பிரீமியர் ஆயிட்டு இருந்துச்சு. சரியா? எந்த வீடியோ தெரியுமா? ஐ திங்க் வந்து ரோஸ்ட் தான் அது. அந்த ரோஸ்ட்ல வந்து அடிச்சுக்கிறானுங்க இவனுங்க. மதனோப்பி 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 மதனோப்பி. ஐயோ நம்ம பேஜ்ல போனீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தே போட்டிருப்பேன் நானு. அத்தனை மதனோப்பி பிளிப் ரோஸ்ட்ல. இந்த ஓபி அப்ப இவன் தான் தமிழ் ஆளுங்களுக்கு கத்து கொடுத்துக்கிறான் போல இது மதனு.
ஆமா. நீ வருவாயன. ஆனா நீ ஜோக் என்ன வருவாயன தெரியுமா? ரோஸ்ட்ல இல்ல 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 அத்தனை ஓபி போட்டானுங்க. இல்ல அதான் ஜோக் என்ன தெரியுமா ஆயிருச்சு? செம காமெடி. என்னன்னா அவங்களுக்கு வந்து மதன் ஓபின்னு வந்து அவங்க மதன் கௌரி தான் நினைச்சுக்கிட்டாங்க. அதான் இது இருக்கிறதுல பெரிய பண்ணு. அவங்க சொன்ன மதன் என்ன வேற, இவங்க தெரிஞ்ச மதனு மதன் வேற. மதனுன்றீங்க எனக்கு தெரிஞ்சது கௌரி தானே, மதன் கௌரி தானே. அவங்க மதன் கௌரி தான் நினைச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. அவங்க அதான் சொன்னாங்க, மதன் கௌரி வந்து ஆளுங்க வந்து இங்க வந்து ஓபி போட்டுருக்கா நினைச்சு விட்டுட்டாங்க. ஆனா வந்து அவங்க பங்கு போட்டது வேற ஆளுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தாண்டா உங்க ஆளுங்களோட இது ரீச் இருக்குங்கிறதும் அவங்களே தனித்தனியா தெரியும். அசிங்கப்படுத்திட்டானுங்க. அதான் தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இவனுக்குள்ள இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து இந்த ஸ்கின்னுக்கு ஒரு அடிச்சுக்குவானுங்க. இந்த ஸ்கின்னை வச்சு வந்து ஒரு சம்பவம் இருக்கு. எப்படின்னா எல்லா கேம்லயும் வந்து ஸ்கின் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமைஸா யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்ன ஆமா பண்றானுங்கன்னா ஆமா. அதை வச்சுதான் கன்னுடைய பவரே வந்து இது பண்றானுங்க. இப்ப ஒரு கன்னுக்கு வந்து இந்த ஸ்கின் இருந்துச்சுன்னா அந்த கன் வந்து பவர் அதிகமாயிரும். டேமேஜ் அதிகமா இருக்கும்ன்றானுங்க. ஆமா. ஆமா இந்த So, ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் பண்றானுங்க. அதனால என்ன பண்றானுங்க இவனுங்க சுத்தி இருக்கிற ஒருத்தன் வந்து வீட்டுல என்ன கேட்டாலும் தருதல போய் தொலைன்னு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா இன்னொருத்த வீட்டுல அப்படி இருக்காது. அவன் என்ன பண்றாங்க இவனை இன்ஃபுளுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. அது அது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த வார்த்தை கரெக்ட். அததான் நான் கிடைக்காம தேடிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தாலதான் இந்த தாய்திகள்லாம் வந்து இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கானுங்க. நம்ம நம்ம மதன்லாம் மதன் அவரை கூட வச்சுக்கலாமே. அவரு அவரு அவர் வந்து இப்ப ப்ரொஃபைல்ல பயோலயே அவர் பேர் இன்ஃப்ளூயன்சரா என்ன ஆண்டர்பிரனர் அவரு. ஆமா அவர் பயோல வந்து இப்ப அவர் ஆண்டர்பிரனரா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா வந்து நீங்க சாட்ல எதனா புல்ல வந்து எதனா பேசுனா போடி புண்டை அப்படின்னு பேசுவாரு அவரு. இதுதான் இவரோட இது. ஆமா அதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. முக்கியமான பொசிஷனுக்கு வந்திருக்க. இப்ப வந்து ஒரு சாட் செஷன் ஒரு கேம் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு புள்ளையோட கேம் விளையாடுறதுன்னு தெரிஞ்சா அந்த சுத்தி இருக்கிற பாய்ஸோட மென்டாலிட்டி என்ன ஆகும்? சென்ட் பாப்ஸ் ஒன்னே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருவானுங்க கேம்ல. அதாவது ப்ரோ நம்ம ஊர்ல வந்து ஒரு பொண்ணு கேம் விளையாடுதுங்கிறத நம்ம பாக்குறது அபூர்வமான ஒரு விஷயம். ஐயோ பொண்ணுதான்னு ஓகேவா? அதுவும் காம்படிட்டிவ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பொண்ணு கேம் விளையாடுங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம், ஒரு என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தகலி அங்க போய் ரேண்ட் பண்ணி அந்த பிள்ளைய வெளியே எழுப்பி விட்டுருவானுங்க. அது அதுக்கப்புறம் வரவே வராது. போங்கடா தாயானுங்களா அப்படின்ட்டு போய் நானு. அதேதான் அந்த அளவுக்கு இவனுங்க இருக்கானுங்க. அதே மாதிரி வந்துட்டு இவனுங்க வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானுங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து இவனுங்கள இது பண்ணிடுறானுங்க. ஒரே வார்த்தை தான் கிவ் அவேங்கிறது எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோம்னு தெரியாது. ஆனா அத சொல்லிட்டா வந்து ஒருத்த 10 மெயில் ஐடி ஓபன் பண்ணி அவனுக்கு சப்ஸ்கிரைபர் ஏத்திக்கிறான். ஐயோ இவங்க கிவ் அவேவே வந்து எதுக்கு ஏன்னே தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. கிவ் அவேங்கிறது பேசிக்கா எதுக்கு கொடுப்பானுங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ற விஷயம். சோ இப்ப நான் வந்து இத்தனை நாளா என் சேனல்ல வச்சிருக்கேன். என் சேனல்ல இப்ப நான் ஒரு அச்சீவ் பண்ணிருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். சோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா நான் இதை வந்து உங்கள ஒரு ஆளுக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னு பண்றதுதான் கிவ் அவே. ஓகேவா? ஆனா இந்த டைம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, அத வச்சுதான் இவனுங்க வந்து ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு இருக்கானுங்க. நான் வந்து 18 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்றேன், 12 மணி நேரம் உட்காந்து ஊம்ப போறேன், லைவ்ல ஊம்புறேன். another marketing platform. ஆமா மார்க்கெட்டிங் மில்கிங். மில்க்னே சொல்லலாம், தப்பு இல்ல. என்னோட இதுவை போயிட்டு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க என் ஐடிய அப்படின்னு. பட் அத வேற ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்றான். ஆமா இதுல முக்கியமான விஷயம் என்ன, இந்த தாய்லிக்கு எவனும் கை காசு சப்போர்ட் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவனுக்கு எல்லாத்துக்குமே கம்பெனியே வந்து ஃபுல் ஸ்பான்சர்ஷிப். அவனுக்கு அப்படிதான் இப்ப வச்சுட்டு இருக்கானுங்க. ஆமா இவனுக்கு கிவ் அவே கொடுக்குற டைமண்ட்ஸ் எல்லாம் இவன் அவனுக்கு கை காசு போட்டு எல்லாம் கொடுக்கறது இல்ல. கம்பெனி இவனுக்கு கொடுக்கறதை இவன் தள்ளி விடுறான், அவ்வளவுதான். ரிடீம் கோடு தானே ப்ரோ, கொடுத்தா யாருக்கு தெரியும் போகுது. அவனுக்கு தேவை ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும், அந்த கேமுக்கு வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகணும், அவ்வளவுதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, நாங்க டெக் சேனல்லாம் நாங்க நிறைய ஃபாலோ பண்ணுவோம். அந்த டெக்னாலஜினா ஒரு கிராபிக்ஸ் கார்டு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த கம்பெனியா அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது கையோட வந்து சொல்லிடும், இந்த மாதிரி கிவ் அவே பண்றதுன்னா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களும் மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாரி இந்த கிவ் அவே வந்து நாங்க சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்றோம். இந்த கம்பெனி நானும் சேர்ந்து பண்றோம் தான் சொல்லுவாங்க தவிர, நான் கை காசு போட்டு போறேன்னு சொல்ல மாட்டான். ஆனா இவனுங்க என்ன சொல்ல பண்றது? மாட்டான். நான் வந்து கை காசு போட்டு பண்றேங்க மாரி அவனுக்கு சொல்லிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் தெரியாதுன்னு அன்பாக்ஸ் தெரப்பி எல்லாம் கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ புனுத்துறது. ஆமா அதேதான் ப்ரோ. அதேதான் exactly. அதுதான் இப்போ அன்பாக்ஸ் தெரப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா 10 போன் வச்சிருப்பான் கிவ்அவேக்கு. MBHD அப்படிதான் புரியுது. 10 போன் வச்சிருப்பான். ஆனா அவன் தெளிவா சொல்லுவான், எனக்கு வந்து இவங்க யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க, சோ அதை நான் உங்களுக்கு கிவ் அவே பண்றேன், சோ இதை வந்து நாங்க சேர்த்து Correct. பண்றோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவன் அந்த சைனாக்கார சப்ப மூக்களுக்கு வந்து தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஓத்தி விட ஊப்பாட்டுக்கள் விட்டு தம்பி உனக்காக நான் வேர்வை சிந்தி உழைச்ச காசுல உனக்கு டைமண்ட் வாங்கி கொடுக்குறேன், வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் அவார்ட்ஸ்ல ஜெயிக்க வச்சிருப்பா அப்படிங்கிறான் ஒருத்தன். அவனையெல்லாம் என்னம்பீங்க? ஐயோ இதுதான் ப்ரோ, இதுதான் மொத்த ரீல்ஸ்ல போட்டிருந்தான். எங்க அண்ணனுக்கு போடுங்கடா ஓட்டுன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி பிளாக் ஷீப் ஃபார்ம் இருக்கு, அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி ரீல்ஸ்ல போட்டு விடுறோம். பாருங்க எந்த அளவுக்கு இவங்க சின்ன கூதியானையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கானே நீங்களே பாருங்க. ஆனா வந்து இப்போ இதெல்லாம் வந்து இங்க இருக்கிற டாக்ஸிசிட்டின்னு வைங்களேன். ஆனா வந்து இது நீங்க வெளியில போனீங்கன்னாலுமே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இல்லையா அப்படின்னு கேட்டா கிடையாது. அங்க இதை விட மோசம். நீங்க கீது ஆபெக்ஸ் எல்லாம் ஆடும்போது வேற ஏதாவது கண்ட்ரி சர்வர்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, தேவையில்லாம எங்காவது கிளச் பண்ணி போய் அடி வாங்கிட்டீங்கன்னா குடும்பத்தையே கிழிப்பான். ஆனா அவன் திட்டா நமக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பானுங்க. இருக்கும். அதாவது ஏன்னா இவனை கேட்பானுங்க, அப்ப என்ன இந்தியால மட்டும்தான் இப்படி எல்லாம் இருக்குதா, மத்த இடத்துல இல்லையா அப்படின்னு கேட்பானுங்க. இல்லையா அப்படின்னு. சரி அவங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதான் நம்ம சொல்றோம். அதை இங்க புரிஞ்சுக்கிற வந்து இந்த பிளாக் ஷீப் அவார்டே வச்சுக்கோயேன், அந்த கேமிங் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்குறானுங்க. அது வீலாகர்ஸ் மாதிரி தானே கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுல இருக்கிறவங்க யாருக்குமே வந்து தகுதி இல்ல. என்ன ரீசன்னா கரெக்டான ஒரு கம்யூனிட்டியை வந்து கரெக்டான பாத்துல கைட் பண்றவனுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அவார்டு கொடுக்கணும். நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டேன் பிகாஸ் ஸ்டோரி கேம் பண்றாங்கன்னு ஒரு காரணத்துக்காக தான் ஓட்டு போட தரோம். அவங்களும் வந்து கம்யூனிட்டி கரெக்டான பாத்துல கைட் பண்ணல. சொல்றேன் தமிழ் கேமிங்க்கு நாங்க ஓட் பண்ணோம் ப்ரோ. ரீசன் என்னன்னா வந்து கிட்டத்தட்ட இப்ப டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு கேட்டா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எது லெஸ்ஸிவளோ அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு போயிரு அப்படிமா. ஒருத்த வந்து ஒரு கழுத்துல கத்தி வச்சுட்டு இருக்கான், ஒருத்த வந்து கையில வச்சிருக்கான். கை போனா மயிராச்சு, தலை போச்சுன்னா சோழி விடுச்சு நம்ம யோசிப்போம்ல, அந்த கான்செப்ட் தான். ஆக்சுவலி என்னன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த 2 பி ஆடுறவனுங்க தான். இவங்க ஒருத்தங்க மட்டும்தான் வந்து மத்த எல்லா கேம்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தே டிசர்வ் த ஸ்பாட்லைட். ஏன்னா வந்து 10 வருஷமா தமிழ்ல அவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயம். டெய்லி நைட்டு தொடர்ந்து வந்து இவ்வளவு நாள் எஃபர்ட் போட்டு பண்றாங்கிறது ஒரு விஷயம். சோ அதுக்காக தே டிசர்வ் இட். ஆனா அவங்களோட விஷயத்திலயுமே எங்களுக்கு நிறைய முரண்கள் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க தமிழ் டப்பிங் அடிக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, சைபர் பங்க் 2077 வந்துச்சு இல்ல, அதோட டே 1 ஸ்ட்ரீம்ல ஹீரோவோட ஃப்ரெண்டும் பேசிக்குவாங்க, we both have a good chemistry அப்படின்னு. அத நீங்க தமிழ்ல விளக்குறதுனா எப்படி சொல்லுவீங்க? நமக்குள்ள நல்லா ஒத்து போகுது அப்படி சொல்லுவோமா? நமக்குள்ள ஒரு நல்ல ரசாயனம் இருக்குங்கிறாரு. இது நம்ம இது என் கேம் அதான் ப்ரோ, அதேதான் ப்ரோ. இது இப்ப வந்து வடிவேல் லைன் தான். இதுக்கே அசந்துட்டானா இதோட பெரிய மேட்டர் இருக்குன்ட்டு ஸ்வார்ட் ஷீல்ட் வந்து ரீசெண்டா அவனை ஸ்ட்ரீம் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு போக்கிமான் வந்து உல்ஃப் போக்கிமான் வந்து ஊளையிடுது, அத வந்து டப்பிங் அடிச்சாங்க. ஊளை விடுறாரு, அது ஊளை விடும்போது நீங்க ரொம்ப போயிட்டீங்க. அவ்வளவு மேல வேணாம் சார். அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இருக்கட்டும். அதாவது வந்து இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்டிங் எப்படி இருக்குன்னா வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து நைட் சிட்டின்னு சொன்னா கூட அது ஒரு ஊர்னு இவங்களுக்கு தெரியாதுடா, இரவு நகரம்னு சொன்னாதான்டா தெரியுங்கிற அளவுக்கு இவங்க நம்ம ஆளுங்களை யோசிச்சு வச்சிருக்காங்க. அதை இன்னும் கீப் அப் பண்றாங்க. ஆனா இதை நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு 100 பேரு சாட்ல வந்து கதறுவாங்க. பட் ஸ்டில் நாங்க எங்களுக்கு தோன்றதை நாங்க சொல்லி தாண்டா ஆகும். எங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் தான் எங்க சேனல் நிறைய வரும்.
அவங்க கிட்ட கீழ போயிட்டு தமிழ்ல நீங்க பண்ணாதனால தான் இது உங்க சேனல் வளரலம்பாங்க. கீழ போயிட்டு ஆமா. எங்களுக்கு தமிழ் தெரியாது போடான்ட்டு போட்டு விட்டுருவேன். அது ஆனா எனக்கு தமிழ்ல டைப் பண்ண தெரியாது. எனக்கு தமிழ் பேசதான் தெரியும். ஜாய கூப்பிட்டு அவன் நீ தமிழ்ல இதே மாதிரி டைப் பண்ணி போடுற தமிழ்லயே போடுவான். எங்களுக்கு தமிழ் தெரியாது ப்ரோ. தமிழ்ல டைப் பண்ணி இது நல்லா போட்டுருவேன். இருக்கு. இல்ல ப்ரோ, அதாவது வந்து அவ்வளவு மலுமட்டை எல்லாம் இங்க கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ம். ஒருத்தர் வந்து எங்ககிட்ட வந்து போக்கிமான் எல்லாம் வந்து அவங்க டப் அடிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு வந்து சண்டைக்கு வந்தாரு. ஏன்னா வந்து போக்கிமான் ஆஹா. கேம் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற யாருக்குமே புரியாது. அந்த கேம் எல்லாம் ஆ. வந்து டைலாக்கே கிடையாது, வேர்ட்ஸ் மட்டும்தான் வரும். நம்ம ஊர்ல யாரு ஆ. படிக்கிறா? ஏன்னா போச்சு. நீ வந்து நீ அதை என்ஜாய் பண்ணனா அதுல வரது நீ படிச்சு புரிஞ்சாதான் நீ அதை என்ஜாய் பண்ண முடியும். ஆமா. அந்த அந்த கேம் கிரியேட் பண்றதே 5 வயசுல இருந்து 15 14 வயசு குழந்தைக்குடா. ஆ. வைராடி படிக்கணுன்றதுக்காக தான் நான் பண்றேன். இல்ல ஆ. ப்ரோ நீங்க நான் என்ன அதான் நாங்க ஆல்ரெடி எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா நான் என்னடா பண்றது அதாவது அப்படிங்கிற 4 வயசு 5 வயசு இருக்க குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற இங்கிலீஷ் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஆ. அதையே டப்பிங் வேற பண்றாரு. பேசிக் இங்கிலீஷ் ஆமா. பேசிக் இங்கிலீஷ் அது. இப்போ ஏன்னா இவன் டப்பிங் கொடுமை. பண்றது கூட பிரச்சனை இல்ல. அத ஒருத்த பாயிண்ட் ஆ. அவுட் பண்ணிட்டான்னு அவனை டார்கெட் பண்ணி ஸ்பாம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க ப்ரோ. இவனுங்க என்ன பண்ணுது? அங்கிருந்தே ஆமா டாக்ஸிசிட்டி வர ஆரம்பிச்சிருது. ஆமா ப்ரோ, அதுதான் விஷயம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ம். என்ன சொல்றது, ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி வந்து எப்படின்னா வந்து நான் அது எந்த சேனல் நான் சொல்ல விரும்பல. சரி ஆக்சுவலி சொல்லுங்க. என்னன்னா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஆக்சுவலி இது என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னாரு. என்னன்னா வந்து ம். ம். அவங்க வந்து லைவ்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க மல்டிபிளேயர் கேம். சோ அவங்க கூட ஓகே. வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆடிட்டு இருந்திருக்கான். சோ அவனை ம். வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருக்கான். மச்சான் வாடா மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து டேய் நான் இந்த மாதிரி இவங்க கூட ஆடிட்டு இருக்கேன்டா அப்படின்னதுக்கு அவன் வந்து டேய் அவனை கிடக்குறானுங்க வாடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இப்ப நம்ம பசங்களுக்குள்ள நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம் அப்படி பேசியிருக்கோம். சோ அவன் என்ன பண்ணிருக்கான், அதை ஓகே. அப்படியே போய் அந்த சேனல்கிட்ட சொல்லியிருக்கான். அவனுங்க ஆஹா. இவங்கிட்ட சண்டைக்கு போறானுங்க. இந்த சம்பவம் ஆ. நடக்கும்போது வந்து அந்த பையனுக்கு வயசு 15. அவன்கிட்ட ஓகே. மெச்சூரான 2 தருதலைங்க சண்டைக்கு போகுது. ம்ஹ்ம். ஏன்டா முதல்ல உன்கிட்ட நான் பேசினா நீ என்ன அவனுக்கு அனுப்புன அந்த மெசேஜ்? அதான் கேக்குறேன். அவனையும் கேட்கணும். இல்லங்க, அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணுங்கிறது கூட கிடையாது இவனுங்களுக்கு. ஆ. அந்த ஒரு இல்ல அதையும் மீறி மென்டாலிட்டி. சரி சரி அவன் அப்படிதான் சொன்னான். உன்கிட்ட டைரக்டா வந்து சொல்லல. அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஆமா. சொல்லியிருக்கான். அதுக்கு அவன் உன் வயசு என்ன, அவன் அவன்தான். சைஸ் என்னடா, சின்ன பையன்கிட்ட போய் சண்டைக்கு போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இந்த இவனுங்க அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த கேம்லயே வந்து நம்ம இந்த மல்டிபிளேயர் கேம்ஸ்ல வந்து இப்போ அந்த சாட்டு மெசேஜ்ல இவனுங்க பண்ற அபியூசஸ் பேசும். அது இருக்கும் ப்ரோ. இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நம்ம கூட வேலரண்ட் ஆடிட்டு இருந்தாரு. சோ அப்ப என்னாச்சுன்னா ஸ்குவாட்ல ஆப்போனன்ட்ல வந்து ஒருத்த ஓவரா வாய் பேசிட்டு இருந்தா. 1 to 1 கூப்பிட்டு அடிச்சு தூக்கி விட்டாரு. இப்படிதான் நடக்கும். என்ன பண்ணாங்கன்னா வாய் மட்டும் பேசுவானுங்க. நிறைய பேர் சிங்கிள் 1 to 1 கூப்பிட்டா வரமாட்டானுங்க. இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், விட்டு அடி தெறிக்க விட்டுட்டு இருப்போம். ஓகேவா? அவனுக்கு சான்ஸே இருக்காதுங்கிறப்ப என்ன பண்ணுவான், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வாய் விட ஆரம்பிச்சிருவான். இப்போ அவனுங்களோட ஒன் ஆஃப் த மைண்ட் செட் என்னன்னா வந்து, நீ வந்து இப்ப சில் பண்ணி ஆடிட்டு இருக்க. ஆனா நீ நல்லா ஆடிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, உன்னை ட்ரிகர் பண்ணி விட்டா நீ என்ன ஆவ? டென்ஷன் ஆயிட்டு சரியா ஆரம்பம். அதேதான். அதுதான் வந்து என்னோட எப்பவுமே இதுதான் ப்ரோ. நாங்க வேலரண்ட்ல வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு சொல்லி விளையாண்டா ஜெயிக்கவே மாட்டோம். அது 10 மேட்ச் அதேதான். சும்மா விளையாண்டா டக்குன்னு ஜெயிச்சிடும். ஜாலியா போயிட்டு இருக்கோம். அந்த விஷயம் தான். இவனுங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இவனுங்க சாட்டை வந்து இப்ப மெயினா யூஸ் பண்றதே அதுதான். ட்ரிகர் பண்ணி விடணும். வேற ஒண்ணுமே கிடையாது. ட்ரிகர் பண்ணணும் ஒண்ணும் இல்ல. அதுக்கு ஒரு விஷயமா இதை யூஸ் பண்றானுங்க. சரி இவனுங்க ட்ரிகர் பண்ணா கூட பரவாயில்ல. சம்டைம்ஸ் இவங்க வந்து அபியூஸ் பண்றது, சும்மா தானே வந்து எம்எஃப்ன்றது. ஒன்னு இவங்க வதக்கணுங்களா இருந்தா எம்சி நீதானுங்க. அதான் எம்சி போட்டுருவானுங்க. பெரிய அர்ஜுன் ரெட்டி போடா சொல்லி எங்க போனாலும் இந்த எல்லா வேர்ட்ஸ்லயும் இந்த எம்எஃப் எம்எஃப்ன்ற வேர்டுக்கு இப்ப வேற இவனுங்க ஒவ்வொருத்தர் ரீஜனல் லாங்குவேஜ்ல வேற மாத்திக்கிறானுங்க. வடக்க என்னன்னா எம்சின்றான்,
இந்த தெலுங்கு பசங்க என்னன்னா ரண்டின்றான். இல்ல ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து டாக்ஸிசிட்டியாலேயே வந்து நம்ம ஊர்ல வந்து கேமிங் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப அடி வாங்குது. எத்தனை மல்டிபிளேயர் கேம்ஸ் இருக்கு இப்ப நமக்கு விளையாடுறதுக்கு? கால் ஆஃப் டியூட்டி, வார்சோன், ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ், வேலரண்ட், ரெயின்போ இத்தனை இருக்கு. ஆனா இதுல எத்தனை பேர் வந்து இந்தியால சர்வர் வச்சிருக்கான்? அவனும் வச்சிருக்கான். வேலரண்ட் ஒருத்த மட்டும் தான் மும்பைல சர்வர் வச்சிருக்கான். ஆமா, அவன் தான் மும்பைல வச்சிருக்கான். ஆபெக்ஸுக்குமே நமக்கு க்ளோசஸ்ட் சர்வர் தான் அது சிங்கப்பூர். ஆனா அந்த சிங்கப்பூர்ல சீட்டர்ஸ் அதிகம். ஆமா, ஆபெக்ஸோட இது நம்ம வேலை வந்து மும்பைல இருக்கனால நமக்கு இவ்வளவு சீக்கிரமா கேம் உள்ள போகுது. ஆமா, டக்கு டக்கு. அட ஒண்ணு இல்லைங்க, நானும் இவனும் ரோ கம்பெனி விளையாடலான்னு சொல்லிட்டு நானும் ஆருக்கும் ஸ்ட்ரீம் போடுறோம். மேட்ச் 5 நிமிஷம் மேட்ச் மேக்கிங் ஆகுது ஆகுது ஆகுது, கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் 5 நிமிஷம். ஓகேவா, இவ்வளவு வாட்டி ஆகுது. ஏன்னா வந்து இங்க 2 விஷயம். ஒண்ணு வந்து கேம்ஸை ஃப்ரீயாக டவுன்லோட் செய்வது எப்படி ஒண்ணு. ஏன்னா வந்து நம்ம ஆளுங்க வந்து கேம்ஸுக்கு வந்து காசு போட மாட்டானுங்க ஒரு விஷயம். நினைக்கிறவனுங்களையும் இவனுக்கு விடுறது இல்ல. இவனுக்கு கிராக் வெப்சைட். நம்ம பையன் பிக்கி வந்து பைரேட்டே விளையாட மாட்டாரு. காசு கொடுத்து வாங்கி கூட வருவான், இல்லன்னா டிஸ்கவுண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அதேதான். இப்ப நாங்களுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நாங்க பைரசி தான் பண்ணிட்டு இருந்தோம். நான் இல்லன்னா நான் சொல்லவே மாட்டேன். நாங்களும் பெரிய பைரசி கண்ணி தான். ஒன்ஸ் நம்ம earn பண்ணிட்டோம் அப்படிங்கறப்ப வந்து நம்ம அட்லீஸ்ட் we need to make our contribute to the community bro. இல்ல அதாவது அவனே சொல்றாதான், நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு இப்போ நான் கேமிங் விளையாடனா முன்ன பைரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னால அந்த அளவுக்கு இப்போ என்னால அஃபோர்ட் பண்ண முடியும்ன்ற போனோம். நான் அந்த கேமை மதிக்கணும்னா நான் வந்து பே பண்ணி விளையாண்டாதான் வந்து ரெஸ்பெக்ட் இருக்கும் அந்த கேமுக்கு. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து பைரேட் பண்றவங்களோட பெரிய பிரச்சனைனா அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பைரேட் பண்றவனுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற மென்டாலிட்டி வந்து இந்த கேம் உருவாக்குறதுக்கு செலவு பண்றாங்கிற ஐடியாவே அவனுக்கு இருக்காது. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நானும் அப்படிதான் இருந்தேன். இந்த கேம் உருவாக்குறதுக்கு செலவு பண்றாங்கிற ஐடியா எனக்கு கிடையாது. இதுக்கு வந்து உழைப்பு போடுறாங்கன்னு ஐடியா கிடையாது. இன்னைக்கு இந்த 2-3 வருஷமா வந்து கண்டினியூஸா கம்யூனிட்டியில் நடக்கிறது. ஒரு கேம் உருவாக்குறதுக்கு 4 வருஷமா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க, அதுல வந்து காசை திருப்பி எடுத்துக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கிறது இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வந்து பைரசி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கும். கில்ட் ஃபீலிங் வந்துடும். இல்ல இது ஆக்சுவலி இந்த பப்ஜி பக்கம் போயிடுறானுங்க. பப்ஜில சும்மா அது காசு குத்து பர்ச்சேஸ் பண்றான், உள்ள காயின்ஸ்ன்றானுங்க. அதனால அது வந்து அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு 200 ரூபா 300 ரூபா 100 வாட்டி ஒரு 10 வாட்டி 200 ரூபா செலவு பண்றது எனக்கு பெருசா தெரியாது. ஓகேவா, ஒரே அடியா 2000 ரூபா கொடுத்து ஒரு கேம் பர்ச்சேஸ் பண்ணனும், அது உனக்கு ஐயோ 2000 அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா இவன் 7000 ரூபாய் குத்துலாம் கேம் எல்லாம், அதாவது 7000 ரூபாய் கேம் 2000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்ல வாங்குறான்ல. ஆமா, அதான். இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல, நான் சிம்பிளா சொல்றேன். இது ஆல்ரெடி நாங்க ஒரு டைம் பேசியிருக்கோம். இவனுக்கு வந்து 3 மணி நேரம் படத்துக்கு 800 ரூபா கொடுத்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் 1000 ரூபா கொடுத்து வாங்குறான் ஒரு 3 மணி நேரம். நீ உட்கார்ந்து ஹவர்ஸ் கணக்குல 4 கணக்குல ஸ்பெண்ட் பண்ண போற அந்த கேம்ல. அட்லீஸ்ட் மினிமம் வெறும் அந்த கேம்பெயின் மட்டும் ஆடுற அப்படின்னாலே குறைஞ்சது 8 இருந்து 12 மணி நேரம். கரெக்டா? நீ அந்த தியேட்டருக்கு வெளில வந்துட்டா உனக்கு அந்த படத்துக்கு சம்பந்தமே கிடையாது, முடிஞ்சு. அதுக்கு நீ 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குற. ஒரு ஆஃபர்ல ஒரு கேம் உனக்கு 80% டிஸ்கவுண்ட் போய் 20% பிரைஸ்ல வருதுங்கிறப்ப அதான் நீ வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இப்ப நானும் இவன் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், நாங்க நிறைய கேம்ஸ் பைரேட் பண்ணிருக்கோம், இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் பேட்மேனோட ஹோல் பிரான்சைஸே பைரேட்ல தான் ஆடினேன். ஆனா இப்போ எனக்கு அது நல்ல ஆஃபர்ல எனக்கு 500 ரூபாய்க்கு மொத்த கலெக்ஷனும் கிடைச்சது. அப்படியே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா வந்து என்ன சொல்றது, அந்த கில்ட்லயே நிறைய கேம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இவனுங்க நீங்க வாங்கலனாலும் பரவாயில்ல, ஆனாலும் நாங்க ஃப்ரீ கேம்ஸ் கொடுக்குறோம்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பிளே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க மெம்பர்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா மாசத்துக்கு 2 இருந்து 4 கேம் வரைக்கும் ஃப்ரீ. லிட்டரலி கடைசி 4 மாசமா பிளே ஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஜா டிராப்பிங் கேம்ஸ் கொடுக்குறேன். எல்லாமே பயங்கரமான கேம்ஸ் ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கும் கண்டினியூஸா கடைசி 4 PS5க்குன்னு கொடுக்குற எல்லா கேமுமே வந்து புது கேம். ஒரு கேம் கூட பழைய கேம் கிடையாது. டிசம்பர் மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அடுத்த மாசம், அதாவது ஏப்ரல் மாசத்துக்கு வர வரைக்குமே புது கேம் தான். இப்ப ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மல்டிபிளேயர் கேம்ஸே பெய்டு இருக்கும் பிசிக்கெல்லாம். ஆனா பிளே ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ரீ கேம்ஸ் விடுற அன்னைக்கு அந்த கேம் ரிலீஸ் டேட்டா செட் பண்ணி அந்த பிளே ஸ்டேஷன் பிளஸ் கூட ஃப்ரீயா கொடுத்துருவான்.
அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். ஆனா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, நம்ம ஆளுங்க கேமை டவுன்லோட் பண்றது எப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் இவனுங்க ஒண்ணுமே எவனையும் எங்கேயும் போக விடாம பண்ற ஒரு விஷயம் தான். சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷ கணக்குல உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க கேம் கிராக் ஆகணும்னு. ஏன்னா வந்து டிஆர்எம் ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கேம் கிராக்கிங் ரொம்ப கம்மியாயிருச்சு. கம்மியாயிடுச்சு. ஆமா. சோ அதனால வந்துட்டு வருஷ அதனால கணக்குல வெயிட் பண்ணி ஆடுறானுங்க. டேய் ஆஃபர்ல அந்த ஆமா. கேம் ₹500 தான்டானா, ₹500 எல்லாம் எவன்டா குடுக்குறது அப்படிம்பானுங்க. இப்போ ஆனா உனக்கு என்ன கேம் இப்ப நீ ஆடணுமா வேணாமா அப்படின்னு தான் கேட்க. ஆனா 1000 ரூபாய்க்கு போயிட்டு டைமண்ட் வாங்குவானுங்க. ₹1000 டைமண்ட் வாங்குவானுங்க. இவனுங்க 1,00,000 டைமண்ட் வாங்கினானுங்க சின்ன பசங்க. ஐயோ! அவனுங்க PlayStation அதெல்லாம் வந்து அதான் ப்ரோ PlayStationலாம் நீங்க வாங்கிட்டு ஒன்ஸ் அந்த சிடி கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது தனி சுகம் ப்ரோ. அந்த ரேக்க பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆர்காஸ்மிக் டெத் அடையும். இத்தனை நான் வாங்கியிருக்கேன்டா அப்படிங்கிற ஒரு அது ஒரு மிதப்பு. இவன் 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 இன்னைக்கு டைமண்ட வாங்குவான், நாளைக்கு ஸ்கின்ன வாங்கி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அக்கவுண்ட் ஹேக் ஆயிடுச்சு, கழுத்துல கத்தி வச்சுட்டு நான் சாக போறேன்பா. ஐயோ ஐயோ இல்ல நாங்க எவன்தான் இந்த பார்த்தானே. அதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் சேவிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி கேம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PlayStation தான் வரும். ஏன்னா நீங்க சிடி போட்டு காசு போட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க அந்த சிடியை வித்தரலாம். இப்ப பிசி பொறுத்தளவுக்கு நம்ம சிடி வந்து வாங்க முடியாது. இப்ப அந்த கல்ச்சரே போயிருச்சு. பிசில நமக்கு வந்து சிடி ஆமா வாங்குற ஆமா. கல்ச்சர் போயிருச்சு. ஒன்லி நீங்க கேம்ஸ் காசு கொடுத்து வாங்கிட்டு நீங்க இது பண்ணிக்கிறோம். அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டான்னா பிசில உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல ரெடியூஸ்ட் அமௌண்ட்ல தான் வரும் உங்களுக்கு பிசில. அரௌண்ட் ஒரு PlayStation 4000 வந்துச்சுன்னா அந்த கேம் மேக்ஸிமம் உங்களுக்கு ₹2500 தான் பிசில வரும். ஆனா அந்த ₹2500 ஃபைல்லாம் நீங்க வச்சிருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நீங்க வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு PlayStationல என்ன மாதிரி இருக்கும்னா அந்த கேம் ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வெறும் ₹1000 இருக்கும். அதே டைம் உங்களுக்கு பிசில பார்த்தாலும் அதே கிட்டத்தட்ட ₹1000 ரேட்ல இருக்கும். அந்த கேமை வாங்கிட்டு நீங்க கேம் விளையாண்டு திரும்பி அந்த சிடி வித்தாலும் ஒரு ₹800 வித்துடலாம் நீங்க. வித்தாலும் ஆமா பெருசா வித்தாலும். லாஸ் வராது. இப்ப ஒண்ணும் இல்ல, நாங்க புரியுது. ஸ்ட்ரீம் பண்ணோம். பண்றப்போ சிடி வாங்கினோம். வாங்கி ஒரே வாரம் ஸ்ட்ரீம் முடிச்சாச்சு. கேம் வாங்கின காசை விட ₹300 கம்மியா வித்தோம். ஓகே ஓகே சூப்பர். நல்லது இந்த இது விளாடுனதுக்கு நான் ₹300 போனா போது இவன் தான் விளாடுனேன் ஆமா அப்படின்னு. அதுதான். சோ நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். திரும்ப நம்ம கொஞ்சம் உள்ள ஆமா. வருவோமா? அந்த இது PCல ஒரு தான் நம்ம விதமான இதானே. ஆமா ஆமா. இதுவும் மக்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயம் தான். அப்புறம் அதான் இவனுங்க அந்த ரேசிசம் இது பண்றது. ஜப்பானீஸ்ல 2 பேர் விளாண்டுங்கிறானுங்க நான் போன ஒரு மேட்ச்ல. அவனுங்க 2 பேர் உள்ள நல்லா சேட் பண்றானுங்க. நீ எந்த சைடுடா அப்படின்றான். ஒன்னே நான் வந்து வெஸ்ட் சைடுன்றான். ஒன்னே இவன் ஒன்னே வந்து ரியலி நீக்கா அப்படின்றான். இவன் வந்து இவன் ஈஸ்ட் சைடு தான். அது ஒருவேளை அந்த கண்ட்ரில அந்த சைடுல இருக்கவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க போல. இந்த மாதிரிலாம் இவனுக்கு வந்து ரேசிசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதான் ப்ரோ, இவனுங்க வந்து இந்த சேட்டுங்கிற விஷயமும் சரி, வாய்ஸ்ங்கிற விஷயமும் சரி, என்ன இப்ப நம்ம ஸ்குவாடோட ஆடுற வரைக்கும் கூட ஒரு அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். ஒன்ஸ் நம்ம ஆன்லைன் எகிரிட்டோம்னா எப்ப எந்த கிறுக்கு தள்ளிட்ட மாட்டுவோங்கிறது எவனுக்குமே தெரியாது. பட் ஆனா அதே நேரத்துல யாராவது ஒருத்தனை வந்து கோல்டாட்ட பிடிக்கலாம். ஏதாவது ஒரு கோல்டு கேரக்டர் பிடிக்கலாம். நிறைய இருக்கு. புடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வச்சு சைட்ல ஆட் பண்ணிடணும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி பிடிக்க முடியாது. ஆமா, சில பேர் வந்து நல்லா விளையாடுவானுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவானுங்க, சில்லா பேசுவானுங்க. அவனு அப்படியே ஆள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மேட்ச லெஃப்ட் ஆகுடா அப்படின்னு சொல்ற அளவுக்கும் ஆள் இருக்கானுங்க. நமக்கு வந்து இந்த சில்லா ஆடுற 10 பேர் தான். இந்த தயாரிகளை நமக்கு வேண்டாம். நீ எங்கேயோ போய் அடுத்து சாவு விட்டுறணும் அவனை எல்லாம். எனக்கு எங்க கடுப்பாகனா, இப்போ நீ வந்து ஒரு ரேங்க்டு மேட்ச் தான், இங்க இந்த டோட்டலா ஸ்டார் போகும், லெவல் குறையும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் போனா உன்னால டீமும் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு திட்டினா பரவாயில்ல. ஓரளவுக்கு ப்ரோக்கெல்லாம் அதிகமான ஸ்டார் போகும்னு கஷ்டப்படலாம். ஆமா. ஏன்டா நானே எந்த பிரச்சனையும் இல்லாம ஹீரோ வந்து ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாசிக் மேட்ச் அனுப்பேன். அங்க வந்து கதறி ரண்டி இருந்தா கழுத்து மணி அடிக்கலாம்னு சொன்னாங்க. இல்ல நம்ம போயிட்டு வந்து ஒரு கேரக்டர் வாங்குறதுக்காக பணம் சேர்த்துறதுக்காக மேட்சுக்கு போயிருப்போம். இவனுங்க வந்துகிட்டு சீரியஸா விளையாண்டுட்டு நம்மள எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க. இங்கதான் போறது, அதுக்குள்ள போனா நமக்கு வந்து ஈஸியா அந்த இல்ல அது ஆக்சுவலி நான் போன கேம் வந்து யாருக்குமே அஃபெக்ட் ஆகாத கேம். அந்த கேம்ல தோத்தாலும் ஜெயிச்சாலுமே வந்து பிரச்சனை கிடையாது பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அமௌண்ட் பேட்டில் மணி மட்டும் தான் வரும். ஸ்டாரு இந்த லெவல் எல்லாம் குறையாது.
ம். ஓகேங்களா. ஸோ மோஸ்டா வந்து ப்ராக்டிஸ் பண்றதா வருவானுங்க கிளாசிக்ல. ஓ இவனுங்க ப்ராக்டிஸ் பண்ண வரவோ இவன் வந்து ப்ரோ வந்து சீனா போடுறான்னு சொல்லிட்டு சாவடிப்பானுங்க அங்க வந்து. அப்பதான் கடுப்பாகும். மொத்த மேட்ச்ல இருக்கிறதே காண்டாகிடுவானுங்க. நான் போயிட்டுனா வந்து இது பண்ணிடுவேன், என்னது ப்ரொஃபானிட்டி யூசிங்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருவோம், போடா பேன் ஆகி சாவுறான்னு. நம்ம இது வரைக்கும் அந்த லெவல் கூட பரவாயில்ல. ம். அதே மாதிரி வந்து இவனுங்க கேம் இன் கேம்லயே வந்து ஒரு நூப் இருந்தானா, நான் வந்து ரொம்ப கிளாசிக் கூட நூப் இருந்தானா, இவன் வந்து நூபா இருக்கா, இவனை வந்து நம்ம பேன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேசுவானுங்க மேட்ச் முடியறதுக்குள்ளேயே. ஆனா அதுலயே வந்து கீழே வந்துருங்க உங்களுக்கு. அவனை வந்து டீம் விட்டு ரிமூவ் பண்றதுக்கு ஆப்ஷன் மாதிரி எல்லாம் கொடுப்பானுங்களே, அந்த பிளேயரை டீம் விட்டு ரிமூவ் பண்றதுக்கு. நம்மகிட்ட எஸ்ஆர் அந்த மாதிரிலாம் அப்படி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேனிங் வரும்போது எனக்கு கடுப்பாயிடும். எப்பயாவது நம்ம புதுசா ஒரு கேரக்டர் எடுத்து பிராக்டிஸ் விளையாடுன்னு இருக்கும்போது இவனுக்கு பிடிச்சி பேன் பண்றான் இவனு போது கடுப்பா இருக்கும். எனக்கு நடந்திருக்கு. சேல்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது நானும் ஜாய் விளையாண்டு இருந்தோம். ஸ்டார்டிங்ல எனக்கு சுத்தமா எனக்கு செட் ஆகல. எனக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஜாய்ஸ்டிக் பிளேயர். கேம் பேட் தான் இவன் யூஸ் பண்ணுவான். இவனுக்கு கீபோர்ட் மவுஸ் வராது. சோ ரெயின்போ சிக்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது வந்து ஸ்குவாட்ல வந்து இவன் டக்கு டக்குன்னு இவன் இதாயிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இது பண்ண பிளேயரை வந்து லெஃப்ட் கிக் அவுட் பண்றதுக்கு வந்து போல்ஸ் வச்சுட்டு இருந்தானுங்க. ஆனா யாரும் அது வேற விஷயம். ஆனா இருக்கானுங்க அப்படி சீரியஸா எடுத்து ஆடுறவனுக்கு லாபியில சிக்கிட்டோம்னா நமக்கு தான் கடுப்பு. நம்மளதான் போச்சு, நம்மளுக்கு தான் கஷ்டமா போயிடும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், சரி சும்மா இருக்க மேட்ச்ல வந்து என்ன பேன் பண்றீங்களா, சரி நீங்க பேன் பண்ணீங்கன்னு பேசுவானுங்க. மேட்ச் முடிச்ச உடனே நான் அவனுக்கு பேன் பண்ணிட்டு விட்டு வந்துடுவேன். நீங்க என்னதான் என்னைய பேன் பண்றதுன்னு. நீ சொல்லி நான் வெளியே போனா அது எனக்கு அசிங்கம், நானே போறேன் போட அந்த மாதிரி பண்ணி விட்டு வந்துடுறேன். சோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி டாக்ஸிசிட்டின்னு வரும்போது பாத்தீங்கன்னா வந்து இதுல இதை இப்படி அபியூஸ் பண்றது மட்டும்தான் டாக்ஸிசிட்டி நம்ம சொல்ல முடியாது. மிஸ்கைடு பண்றதும் இஸ் அ வே ஆஃப் டாக்ஸிசிட்டி தான். ஆமா ஆமா. சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ரீசெண்டா வந்து ஒருத்தரை வந்து நாங்க பயங்கரமா ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். சோ அதுக்கு வந்து அவருடைய ஃபாலோவர் ஒருத்தர் வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாரு. பண்ணிட்டு நாங்க லைவ்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மெசேஜ் டே தாய்லி அப்படின்னு போட்டாரு. லைவ்ல இருந்த அந்த செக்மெண்ட்ல சில பொண்ணுங்களும் மறுத்துட்டு இருந்தாங்க. யாரா அவன் பார்த்தா அப்படின்னு தப்புடு மெசேஜ் ரிமூவ் பண்ணி விட்டான். பண்ணிட்டு ஹாய் ப்ரோ கேம் எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற என்னமோ பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் சாட்ல போடுறான், ப்ரோ சாரி ப்ரோ மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு அவன் எந்த சேனல்ல இருந்து வந்தானோ அந்த சேனல்ல லைவ் போயிட்டு இருக்கு. அங்க போயிட்டு ப்ரோ கேமிங் ஒரு சேனல் இருக்கான், அவன் வந்து உங்களை பத்தி பேசியிருக்கான், அவனை பாத்திருக்கீங்களா, ஓவரா பண்றான் அப்படின்னு போட்டிருந்தான். ஓகேவா. அதுக்கு வந்து அவரு வந்து எங்க லைவ்ல வந்து ரிப்ளை கொடுக்குறாரு, ஹேட்டர்ஸ் இருக்கதான் ப்ரோ செய்வாங்க, அதுக்கு என்ன பண்றது, நமக்கு நம்ம பண்ணிட்டு அப்படின்னு பேசினாரு. அப்படி பேசுற ஒரே வாரத்துல என் சேனல் கண்டென்ட் அவர் அப்படியே ரிப்ளிகா பண்றாரு. இமுலேட்டர் PlayStation 3 இமுலேட்டர் வீடியோ போடுறாரு தலைவன். அதாவது ஒரு சேனல்னா ஒரு பேஸ் இருக்கும், ஓகேவா. இஷ்டப்புண்டைக்கு நான் மில்க் பண்றதுக்கு என்ன பீ கிடைச்சாலும் தின்பண்டாங்க ரேஞ்சு கண்டென்ட் போட வேண்டியது. இல்ல ப்ரோ, நான் என்ன கொடுமைனா நான் அவரை பத்தி சொல்ல போறது இல்லையே, நாங்க ஆல்ரெடி ஓவரா வந்து பாப்புலாரிட்டி ஏத்தி விட்டோம். சோ நான் அந்த இதை சொல்ல போறது இல்ல, நீங்க இதை சொன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க, எங்க சேனலை ஃபாலோ பண்றவங்க இதை கேட்கறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. 3090 போட்டு சிஸ்டம் வச்சிருக்காரு, அதுல வந்து எந்த கேம் போட்டாலும் ரன் ஆகும். இந்த ஆர்பிஜி எமுலேட்டர்ல போட்டா ரன் ஆகும். சோ நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு, அவ்வளவுதான். அந்த காட் ஆஃப் வார வந்து ஒரு 30,000 40,000 பிசில வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஜாய் உசுரை கொடுத்து கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து 3090 போட்டு ஒரு 4,5 லட்சம் ரூபாய் பிசில வந்து வேலை செய்யதான் செய்யும். வேலை செய்யதான் செய்யும். ஏண்டா நீ போட்டிருக்கிறது எத்தனை 16 கோர் ப்ராசஸர்ரா, வேலை தானே செய்யும். நான் இங்க 8 GB RAM வச்சுக்கிட்டு நான் இங்க தேக்கிட்டு இருக்கேன், அசால்ட்டா. அதுக்கு அடுத்து கரெக்டா ப்ரோ அந்த வீக்ல
லைனா டெய்லியும் 2 வீடியோ இமுலேட்டர் கண்டென்ட். அடுத்தது வேற ஏதாவது Super. சேனல்ல ஆளை விட்டு அனுப்பிச்சு பார்த்துட்டு அதே சேனல்ல இருந்து அதே கண்டென்ட்டை போடுவாரு பாருங்க. இன்னொரு 2 வாரம் போச்சு எங்க கண்டென்ட் புடிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் பிசிக்கு எல்லாமே ஒழுங்கா வேலை செய்யும். சோ அவருக்கு அந்த கண்டென்ட் எடுக்க முடியாது. அதாவது இவர் இந்த விஜய் சேதுபதி மாதிரி இவர் ஒரு டம்மி கதைகள்லாம் சொல்லி பசங்க மயக்கே நல்லா காசு சம்பாதிச்சு 4 லட்சத்துக்கு நீ பிசி வாங்கி வச்சிருவேன். அதான் எது பார்த்தாலும் தான் ரன் ஆகும். அட இல்ல ப்ரோ, தலைவன் வந்து என்ன சொல்றது, எப்படி பேசுவான் தெரியுமா? லைவ் ஸ்ட்ரீமிங் உட்கார்ந்துருவான், மேல ஸ்கிரீன்ல வந்து ஹோல்ட் R2 to பிளாக்னு காட்டும். ஐயோ இவன் அடிக்கிறானே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிம்பா. மானிட்டர் அத்த பெருசா காமிச்சிட்டு இருக்கு, பாக்குற அத்தனை பேருக்கும் தெரியும். இதுல வேற கேமரா ரியாக்ஷன் வேற புண்டை. அப்புறம் ஒருத்த கமெண்ட்ல போடுவா, ப்ரோ R2 ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. எனக்கு தெரியும் ப்ரோ, நீங்க என்னை காப்பாத்திருவீங்க எனக்கு தெரியும் ப்ரோ. டேய் பாக்குற சரி சரி குஞ்ச கடிக்காதடா. முதல்ல வந்து 1-1 ஒருத்தர் அவர்கிட்ட போய் கேட்டாரு. நான் சொல்றது என்ன 1-1 கூட வேணாம், முதல்ல டீமன் சோல் கேம ஒரு 3 ஸ்டேஜ் முடிக்க சொல்லி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்டா. அவரே பேசுறாரு வந்து, நான் வந்து ஹேக் அண்ட் ஸ்லாஷ் கேம்ஸ் தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி டீமன் சோல்ஸ்ல போய் சூத்தடி வாங்கிட்டு வர்றாரு. இல்ல ஒரு பாட் அடிக்க தெரியல. நான் இல்ல அவர் ஸ்ட்ரீம் நிப்பாட்டினதுக்கு முக்கிய காரணமே நாங்க தானே. ஒரு எபிசோடே போட்டிருக்கோமே அவரோட ஸ்ட்ரீமிங் காண்டி. சோ அதுக்கப்புறம் அவரும் எங்களை பத்தி பேசியிருக்காரு. டிஜியும் எங்க பாட்காஸ்ட் கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க லைவ்ல. சூப்பர் சூப்பர். எல்லாம் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்துறாங்க எப்படியோ இருக்காடுங்க அப்படின்னு. என்ன இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வேல எங்க ஆடியன்ஸ் இதைத்தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துறாங்க. இவங்க ஆளுங்க போய் சேர்த்துட்டு இருப்பாங்க, நீங்க முள்ளமாரி பண்றீங்கன்னு முள்ளமாரித்தனம் பண்றீங்கன்னு தெரிஞ்சிச்சு தானே, நம்ம இப்ப எப்படி இதை மறைக்கலாம். சரி நம்ம ஆளுங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும்னு ஒரு முட்டு கொடு, அப்படி நல்ல மண்டை வச்சு அண்டு கொடு அப்படிம்பாங்க. அவ்வளவுதான். எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிக்கவே மாட்டேன். நீ எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணலாம்? இவனுக்கு இவ்வளவுதான் தெரியும், இவனை சொன்னா போற, நீ எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணலாம் ப்ரோ? நான் ஒரு 3/4 இதை நான் பேச ஆரம்பிச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன் ப்ரோ. நிறைய பேர் வந்து உங்க டிஎம் ஆகும் பாத்துக்குங்க. அது நான் பேசி பேசி எனக்கு தொண்டைதான் வலிக்குது வர வர. அதாவது லிட்டரலா நம்ம ஆளுங்களுக்கு இவ்வளவு தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் சொல்லியிருப்பேன், நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம ஃப்ரீ ஃபயருக்காகவே வந்து சின்ன குடியானுங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் போனை வந்து நீ தமிழ்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் உன்னால இது பண்ண முடியாது. மேக்சிமம் நீ இங்கிலீஷ் செட்டிங்ல இருப்ப. நீ எப்ப நீ ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறியோ அது உனக்கு தமிழ்ல கிடையாது, இங்கிலீஷ்ல தான் இருக்குது. ஓரளவுக்கு உனக்கு எல்லாமே புரியுது. இவ்வளவு தூரம் புரியுற உனக்கு வந்து ஒரு ஸ்டோரி கேமை வந்து புரியாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. ஏதோ இவனுக்கு எல்லாம் போனையே வந்து போன் லாங்குவேஜ் தமிழ்ல வச்சு செயலிகள் அப்படின்னு சொல்லிதான் அமைச்சிட்டு இருக்கிற மாதிரியே பேசுவானு பரதேசி. போன்ல போன் தான் வச்சிருக்கேன், மிச்சிக்காலம் தான் பாக்குறேன். ஆனா கேட்டா வந்து ஒத்துக்க மாட்டானுங்க. நான் அதாவது வந்து இங்க அண்ணா பண்ற அப்படி இருக்கான்னு கேக்குறவங்களை பத்தி நாங்க பேசல, ஜெனரலா ப்ராப்பரா டைப் பண்ண தெரிஞ்சவங்களை பத்தி பேசுறேன். அப்படியா இருக்கீங்க? அது ஒரு கேட்டகரி, அவங்களை பத்தி பேச அது தனியாவே பேசலாம். அதெல்லாம் அவ்வளவு இல்ல எனக்கு என்னன்னா, ஏன்டா இப்போ நீ வந்து ஒரு மல்டிபிளேயர் விளையாடணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளையாட முடியும். நீ தனியா இருக்கும் போதும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணணும்னா ஸ்டோரி பேஸ்ட் கேம்ல விளையாடும் போது தான் நீ அதோட சேர்ந்து நீயும் ஒரு ஹீரோவா, நீ அந்த ஒரு ஸ்டோரியோட கேரக்டராவே போக முடியும். ஏங்க இங்க எவங்க கட்சின்னு பாக்குறான், எல்லாம் ஸ்கிப் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க போயிட்டு ஸ்டோரி கேம் மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கீங்க. நம்ம இவனுக்கு ஸ்டோரி கேம்ல வந்து கேரக்டரா நம்ம பேசும்போது தான் நம்ம அந்த கேரக்டரா விளையாடும் போதும் ஆக்சுவலி அந்த ஸ்டோரிஸ்ல தான் வந்து இவனோட ஸ்பெஷல் அட்டாக்ஸோட இதுலாம் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க. இவனுங்க அங்கதான் ஸ்கிப் பண்ணிடுவானுங்க. ஸ்கிப் வந்து ஸ்ட்ரெயிட்டா பாஸ் கிட்ட போயிட்டு ஐயோ இந்த பாஷை எப்படி அடிக்கணும்னு தெரியலையேன்னு அப்புறம் போய் நெட்ல போய் அவனா டுட்டோரியல் போட்டுருப்பான், அதை பார்த்து அதை உட்காந்து பண்ணிருப்பானுங்க. டுட்டோரியல்லாம் பார்த்து விளையாடுற அளவுக்கு இவனுக்கு இருந்துச்சுன்னா இவனுக்கு எங்க இப்படி இருக்காங்க நீங்க வேற. இல்ல அதாவது வந்து இனிமே வந்து காம்படிட்டிவ் ஆட போறேன், நான் வந்து ப்ரோ பிளேயர் ஆக போறேன்னா
ஷ்ரவுடு, டாக்டர் டிஸ்ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி பெரிய ஆளுங்களா போய் பாருங்கடா. நிஞ்சா இவனுங்க எல்லாம் பாருங்க. சரியா? இவனுங்க ஷ்ரவுட் எல்லாம் பாக்குறானுங்க. உட்காராதீங்கடா. ஆனா என்னன்னு பாக்குறானுங்க, ஷ்ரவுட் பேசுறத பார்க்க மாட்டானுங்க, கேம் மட்டும் பார்த்து வந்துருவானுங்க. ஆஹா என்ன வேகமா விளாடுற மனுஷன் அப்படின்னு பாப்பானுங்க. ஆமா, அங்க போய் மதன் ஓப்பின் கமெண்ட் போட புண்டமோ. ஆனா கருமம் ஓபிய புதிச்சிட்டானுங்க. ஓபினா முதல்ல என்னன்னு தெரியுமாடா, எப்ப யூஸ் பண்ணணும்னாச்சும் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆக்சுவலி ஓபிங்கிற டேர்மே வந்து ஓவர் பவர்டு. அதாவது அங்க இது வந்து ஒரு வெப்பன் ஓவர் பவர்டா இருக்குன்னா அத டேர்ம் பண்றதுக்காக அதுல அது சிஎஸ்கோல வந்த வார்த்தை அது. அதான் ஆக்சுவலி அது ஓவர் பவர்டு நம்ம சொன்னோம்னாவே கேம்ல வந்து இன் மேட்ச்ல போச்சுன்னா வீக்லி அப்டேட் பண்றவனுங்க வந்து இந்த கேரக்டர் வந்து ஓவர் பவர்டு இல்ல இந்த வெப்பன் வந்து ஓவர் பவர் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவனுங்க பவர் லெஸ் பண்ணுவானுங்க. அதுக்குதான் அந்த தேமை கொண்டு வந்தானுங்க. ஆமா இல்ல அதான் நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லணும்னா சிஎஸ்கோல கூட அவ்வளோக்கா பண்ண மாட்டானுங்க. நிண்டெண்டோல வந்து சூப்பர் ஸ்மாஷ் ப்ரோன்னு ஒரு கேம் இருக்கும். அதுல மட்டும் போய் நிண்டெண்டோட்ட இந்த கேரக்டர் ஓவர் பவர்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா வித்தின் 2 வீக்ஸ் அப்டேட் வந்து அந்த கேரக்டர் வந்து இது பண்ணிடுவான். அவன் வந்து கிளியரா இருப்பான். அந்த கேம் வந்து நிண்டெண்டோ பொறுத்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அவன் எதையுமே கிரியேட் பண்ணல. ஒண்ணு கூட உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது, எல்லாமே உனக்கு வந்து கிளியர் மைண்ட் செட் என்ஜாய் பண்றதுக்கு தான். என்ன ஒரு விஷயம்னா நிண்டெண்டோட கேம்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து அப்படியே பிரமிச்சு போற அளவுக்கு கிராபிக்ஸ் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே கலர்ஃபுல்லா இருக்கும், ஒரு பீஸ் என்விரான்மெண்டா தான் இருக்கும். சூப்பர் மேரியோவே உங்களுக்கு விளையாட நீங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸோட ஆடுவீங்க? கிடையாது, ஜாலியா இருக்கும். ஜங்கு ஜங்குன்னு குதிச்சமா மிதிச்சா அந்த அனிமல் சப்பையாகுதா, பாக்க ஜாலியா இருக்கா, ஆமா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடுதா, அப்படிங்கறத வந்து நிண்டெண்டோட மைண்ட் செட். சோ அவ கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அதாவது வந்து ஆன்லைன் டோர்னமெண்ட் ஆடுற கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது. நிண்டெண்டோல என்ன இருக்குன்னா அவனுங்களோட வந்து போக்கன் டோர்னமெண்ட் ஒண்ணுதான் வந்து மேஜரா அவனுங்களோட ஸ்ட்ரீம்ல இருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீமா வந்து டோர்னமெண்ட் சூப்பர் ஸ்மாஷ் ப்ரோ இந்த ரெண்டு கேம்ஸ் தான் வந்து அவனுங்களோட மல்டிபிளேயருக்கான கேம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளாட்டூன் இல்லடா, ஸ்ப்ளட்டூன். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இது ஆல்ரெடி ரீசெண்டா ஒரு வீடியோ சொல்லிருவேன். ஸ்ப்ளட்டூன் ஹிட் ஆனாலும் ஹிட் ஆச்சு. இப்ப அத வச்சுதான் இங்க வந்து நிறைய கம்பெனி இங்கேயும் இப்ப வந்து அந்த நம்ம டாஜ் பால் கேமை வந்து ஒரு கேமா எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து ஸ்ப்ளட்டூன் தான். பயங்கர ஃபேமஸ் வந்து ஸ்ப்ளட்டூன் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ். அங்க அது ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க அந்த கேம். இப்ப ஸ்ப்ளட்டூன் 3 வரப்போகுது. அதுவே வந்து ஒரு இதுதான், நம்ம வேலரண்ட் மாதிரியான ஒரு பிவிபி பிளாட்ஃபார்ம் தான் அதுவும். அந்த மாதிரி விளையாண்டா ஒரு ரிலாக்ஸேஷன் ஜாலியா இருக்கும். அந்த கேமே வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் கேம் தான். ஆனா அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோலி இருக்குல்ல, ஹோலி பண்டிகை இருக்குல்ல, அந்த கான்செப்ட் தான். ஆனா கேம் சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. அதான் மைண்ட் செட் அப்படின்னு விளையாண்டோம்னா ஜாலியா இருக்கும். அதை வந்து மத்த மேல அடிக்கிறது தான் கேமு. நம்ம பலூன்ல வந்து கலர் ஊத்தி அடிக்கிறது இதெல்லாம் சேர்த்தி வச்சதுதான் அந்த கேமே ஆக்சுவலா. அந்த கேம் கான்செப்ட். சோ என்ன ஆயிடுச்சு, அந்த கேம் ஹிட் ஆனோடனே இவன் தேட ஆரம்பிச்சிட்டான். எப்பா நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், ரோட்ல விளையாடுறதா போய் எட்டி பார்த்துட்டு ஏதாவது விளையாடுறாங்களா, பால் தூக்கி போட்டு விளையாடுறாங்க, ரைட் அதான் கேம் பண்ணிடு. இவ்வளவு விஷயம் பேசணும். இதே ஒரு டாக்ஸிசிட்டி வந்து ஃபிஃபாலயும் இருக்கு. ஐயோ அத பத்தி பேசணும்னா என்ன சொல்றது, கேம வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. பக்கத்துல வந்து நம்பர் இருக்கும், வருஷத்தோட நம்பர் இருக்கும், அதை அடிச்சுட்டு நம்பரை அடுத்த வருஷம் நம்பரை போட்டுருவானுங்க, அவ்வளவுதான். அதாவது 2020ல வந்து 2021 ரிலீஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் செக் பண்ணேன், என்ன பண்ணுவாங்கன்னா பிளேயர் ஸ்டாட் அந்த வருஷத்துக்கு பூரா அந்த பிளேயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாட்டை வந்து அப்டேட் பண்ணுவானுங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெஸ்ஸியோட ஸ்டாட் வந்து அந்த வருஷத்துல கடைசியா பண்ண கேம் பண்ணப்போ அவன் ஸ்டாட் வந்து பவர்ஃபுல்லா இருந்தா, நல்லா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான்னு சொல்லி 91 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த வருஷம் வந்து அந்த கேம் அடுத்த கேம் அப்டேட் பண்ணும்போது அவன் பர்ஃபார்மன்ஸ் பேடா இருந்துச்சுன்னா 85 அப்படின்னு சொல்லி இந்த இதை குறைப்பாங்க. இதுதான் அந்த கேம்ல மேஜரா நடக்குது, எதுவுமே கிடையாது. அது மட்டும் தான் பண்ணுவானுங்க. கிராபிக்ஸ்ல ஒரு சேஞ்ச் இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா, ஒன்ஸ் விட்டுட்டு போயிடணும். சின்ன இதெல்லாம் மைனர் அப்டேட் ப்ரோ, நீங்க என்ன உங்களுக்கு வரப்போகுது, இதெல்லாம் மாசம் நிண்டெண்டோ பண்ணுவான். இதெல்லாம் ஒரு கேரக்டர் ஓப்பன் போட்டோமா முடிஞ்சு போச்சு. கேரக்டர் வந்து ரியலா வந்து சீரியஸ் எடுத்து விளையாடுறத வந்து அழுவான் உட்காந்துட்டு, பாதிலாம் இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ட்டு. அந்த ஒரு வாரமா 2 வாரமா அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ண முடியும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து உடனே இந்த கேரக்டருக்குலாம் காசு வைப்பானுங்க, $5 $4 வைப்பானுங்க. இந்த கேம சீரியஸா விளையாடுறா வந்தோடனே இந்த காசு கொடுத்து அந்த கேரக்டர் வாங்கிடுவான். ஏன்னா
அப்பதான் அந்த கேரக்டர் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி அந்த கேரக்டர் என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2-3 வாரத்துக்கு விளையாண்டுட்டு ஒருத்த ஓபி போட்டாலும் முடிஞ்சு போச்சு. 3வது வாரத்துக்கு கேரக்டர் வந்து ரொம்ப பவரை குறைச்சு விட்டுருவா. சோ அதனால இதேதான் நாங்களும் பண்ணுவோம். புரிஞ்சுக்கணும் மோபா நாங்களும் இதான் பண்ணுவோம். மோபால போயிட்டு இந்த சீசன் வரப்போது ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு கேரக்டர் வரும் புதுசா. அந்த கேரக்டர் அப்போ யாரு வாங்குறாங்களோ அந்த டைம்ல அந்த 2 வாரத்துக்கு அவங்க அப்டேட் குடுக்குற வரைக்கும் நம்ம கேரக்டரை யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா அவனுங்க ஒரு அப்டேட்டை குடுப்பானுங்க, அவன் தான் முடிஞ்சு போச்சு. அந்த கேரக்டர் ஒன்றுக்கு உதவாத மாதிரி. வேற எதுவும் இல்ல ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கேரக்டருக்கு வந்து ஸ்டார்ட் பேக்ரவுண்ட்ல ஸ்டாட்ஸ் வச்சிருப்பாங்க. அட்டாக் இவ்வளவு இருக்கணும், 100 பாயிண்ட்ஸ்ல இவ்வளவு இருக்கணும், டிஃபென்ஸ்ல இவ்வளவு பாயிண்ட் இருக்கணும்ங்கிறது ஸ்டாட்ஸ் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டாட்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது வேற எதுவுமே கிடையாது. இந்த அப்டேட்ல அவனுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. இதான் பண்றாங்க. கூல் டவுன் டைம் அதெல்லாம் கொஞ்சம் மாத்தி விட்டுருவானுங்க. ஒரு பவர் வந்து சீக்கிரமா காஜ் வந்து பவர் ஏறுறதுக்கு வந்து இவ்வளவு டைம் எடுக்குதுன்னா அதை வந்து குறைப்பாங்க. பவர் காஜ் எல்லாரும் வந்து வேற மீனிங் எடுத்துக்காதீங்க. பவர் காஜ்னா தெரியலன்னா போய் சர்ச் பண்ணுங்க. காஜ்னே வேற எங்கேயாவது போயிருவானுங்க பயிலுங்க. அதான் இவனுங்க இதுன்னு சொல்லலாம், அமாங் அஸ் மாதிரி சொல்லலாம், கூல் டவுன் டைம்னு சொல்லுவாங்க. சரி, கூல் டவுன் டைம். ஆனா அது வந்து பவர் காஜ்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இங்க பசங்க அந்த பேரை வேற யூஸ் பண்றனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ EA ஒரு அலசல் இனிதே நிறைவடைந்தது. அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம் மக்களே. இல்ல EA-க்கு இது ஒரு செக்மெண்டாவே நீங்க சரியா எடுத்து போடலாம். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபிஃபான்னு மென்ஷன் பண்ண காரணம்னா அங்கேயும் கிட்டத்தட்ட ஈக்குவல் சொல்லுங்க. இல்ல அங்கேயும் இதே அளவுக்கு ஈக்குவலா வந்து ரேங்க் பண்றவனுங்க சுத்திட்டு தான் இருக்கானுங்க. நம்ம ஊர்ல ஆனா வந்து ஃபிஃபாக்கான பிளேயர் பேஸ் அதிகம். பிளே ஸ்டேஷன் நீங்க வாங்குறவங்க வந்து ஃபிஃபா காண்டியே வாங்குறானுங்க. ஒண்ணு இது பீஸ்ல கூட FIFA விளையாடுறானுங்க ப்ரோ. இருக்கிறவங்க இருக்காங்க. ஃபுட்பால் கன்னிஸ்க்கு FIFA தான் அவனுங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஆக்சுவலா பாஸ்கெட் பால் கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 மடங்கு பெட்டரா இருக்குன்னு 100 மடங்கே பெட்டரா இருக்கு. ஆக்சுவலா அப்டேட் கொடுத்து ரேட் ரேசிங் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. NBA எல்லாம் வேற லெவல் பண்றானுங்க. ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்கு மேல ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டினியூஸா பாத்தீங்கன்னா NBA வந்து 2K கேம்ஸ் ஓடுது இல்ல. ஆமா, அதான்டா. இப்ப அதான் அந்த கேம் எவ்வளவு பெட்டரா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் த கேம் வந்து ரொம்ப சின்னது. பாஸ்கெட் பால் கோர்ட்டோட சைஸுக்கு உங்களுக்கு அந்த ரேஞ்சு குறையிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் அந்த கேரக்டரோட குவாலிட்டிலாம் நல்லா கொடுப்பாங்க. ஸோ அந்த கேமுக்கு அவங்க அவ்வளோ தூரம் ஒர்த்தா போட்டு பண்றது கூட நம்ம ஏத்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக PS5க்கு அப்டேட் வந்தப்போ கூட கேம் லான்ச் அப்போ அந்த கேம் காமிச்சிருந்தாங்க. 2K21 சொல்லிட்டு கேமு காமிச்சாங்க. குவாலிட்டி PS5ல எப்படி ரன் ஆகுதுன்னு காமிச்சாங்க. அது கூட ஒர்த்திட்டுன்னு சொல்லலாம். நம்ம இந்த ஃபுட்பால்லாம் அப்படி எதுவுமே இல்ல ப்ரோ. அதுதான் பிரச்சனை இங்க. இவனுங்க அந்த செலிப்ரேஷன் எல்லாம் ஒண்ணு நிறைய பண்ணோம் ப்ரோ. சரி, நம்ம FIFA உருவோம். திருப்பி பேக் டு தி டாபிக் வரும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். என்னது அதுக்கு 2000-3000 வேஸ்ட் பண்றாங்களேங்கிறது. அதுதான் சொல்லி தனியா பேசிக்கலாம். சோ திரும்ப நம்ம யூடியூபர்ஸ்குள்ளேயே வருவோம். ஏன்னா அவனுங்களாலதான் வந்து இந்த கம்யூனிட்டி இப்ப இந்த அளவுக்கு வந்து எகிரி போய் கிடக்குது. சோ அதனால வந்துட்டு அதோ குறிப்பா தமிழ்லன்னு வரும்போது வந்து காம்படிட்டிவ் கேம்ஸ் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கே இங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்ல. அதனால வந்து அந்த கம்யூனிட்டியில வந்து நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இங்க சும்மா மில்கிங் பண்றதுக்கு கண்டென்ட் எவன் வேணாலும் போடலாம். ப்ராப்பரா ஒரு விஷயத்த வந்து டீச் பண்றதுக்கு அப்படின்னு இங்க இருக்கிற ஆளுங்கள் ரொம்ப கம்மி. ஆமா ஆமா ஆமா, யாரும் எவனும் டீச் பண்றது இவன் மட்டும் கத்துக்கின்னு வந்து ஸ்ட்ரீம் மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமா, அவங்களுக்கு இருக்க பெரிய பயம் என்னன்னா அவன் கத்துக்கிட்டானா வந்து ஸ்ட்ரீம் பார்க்க போறது இல்லைங்க ஒரு பயம். வந்துருவானே அவன் ஸ்ட்ரீம் போட வந்துருவானே அப்படின்னு. அதேதான். இப்ப என்னன்னா ஸ்ட்ரீம்லயுமே சில விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரீம் வந்து ஏன் பார்க்க வரானுங்க அப்படின்னா வந்து ஒரு ஜாலியா சில் பண்றதுக்காக பார்க்க வர்றதுதான் ஸ்ட்ரீம் பார்க்க வர்றது. ஆமா, நானே வந்து ஸ்ட்ரீம் பார்க்க வந்தா ஜாலியா இருக்கணும். அங்க வந்து ஒரு பஞ்சாயத்தை பண்ணி கடுப்பேத்தி விடும். ஐயோ, அந்த சாட் பாக்ஸ் கம்யூனிட்டி இருக்கு பாத்தீங்களா, அவனுங்க வந்துட்டு எப்படின்னா கேமிங் தமிழ்ல போய் பிவிஎஸ் கூம்பு கொடுத்துட்டு இருப்பானுங்க, பிவிஎஸ்ல போயிட்டு இன்னொரு சேனலுக்கு கூம்பு கொடுத்துட்டு இருப்பானுங்க. இதுக்கு நடுவுல வந்து இந்த டெக் சேனல் அப்படிங்கிற பேர்ல சில பேரொலி இருக்கானுங்க பாக்கணும்.
நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு சைபர் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அவனுக்கு இருக்காங்க யாவனா வந்து பிராங்க் கான் ராங்கு கான் ரைட்டுன்னு போட்டுருப்பான். அவன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் வந்து ஒரு டைம் வந்து அவன் இன்கம் வந்து ரிவீல் பண்ற அப்படின்னு சொல்லி பண்ணான். சோ அதுக்கப்புறம் வந்து தலைவன் வந்து என்ன பண்றான், குடும்பத்தையே வந்து யூடியூபுக்குள்ள இறக்கிட்டான். எம்ஓபி இவரு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டாங்க. எவனை கேட்டா குடும்பத்தை vlogging பண்ணிட்டு இருக்கான். டேய் vlogging அப்ப நீ vlogன்னு ஒண்ணு பண்றா, டெக் சேனல்னு ஆரம்பிச்சு வச்சு அதுல கூப்பிட்டு வச்சு குடும்பத்தை கேம் ஆட விட்டு வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ கொடுமை பண்றானுங்க. ஆனா அவருமே வந்து P5க்கு தனியா சில முட்டுகள் எல்லாம் கொடுத்திருந்தாரு வினோதமா. அதான் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றானுங்க, இந்த கம்யூனிட்டி எப்படி டாக்ஸிக் ஆக்கலாம்? சிம்பிள் தான். அதாவது வந்து உனக்கு ஃப்ரீயா தானே இவனுங்க மின் பண்ண முடியும். அதேதான். எல்லாம் வந்து இப்ப 4 பேர் தன்னைத்தானே ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டு சுத்துறானுங்க. ஒருத்தன்றானா சாட்ல போயிட்டு 18+ போட்டுக்கிறான் ஸ்ட்ரீம் பண்ணும்போது, போட்டு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. ஆனா அவனை வந்து ஸ்லேட்ல மதனோப்பின்னு எழுதி வச்சு காட்டுறதெல்லாம் வந்து இன்னும் குஞ்சுல முடிமுளைக்காத சின்ன குதியானுகளா இருக்கானுங்க. அவனுக்கு மதனோப்பின்னு இவன் ஸ்ட்ரீம்ல வந்து எல்லாருக்கும் ஹாய்டா கண்டாரோலி அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஏண்டா ஓபிய மட்டும் பூச்சி வச்சுக்கீங்க, ஏண்டா ஜிஜின்னு ஒண்ணு இருக்கு, அதை யாரும் பண்ண மாட்டீங்களா? ஜிஜி என்ன ப்ரோ சொல்லுங்க. ஜிஜினா என்ன? குட் கேம் அப்படிங்கறது தெரியாது. ஜிஜின்னு போட்டு விட்டு எல்லாரையும் பாராட்டி விட்டு போறானா வந்துட்டு ஆயம ஓபி அப்படின்ற மாதிரி போய் பண்ண கூடாது. நான் தான் புளுத்தி என் பூலு தான் வளர்த்தி அப்படின்னு பேசுறாங்க. அப்படிதான் பண்ண கூடாது. இதெல்லாம் பண்ண கூடாது. ஆக்சுவலி அதான் நான் வந்து இந்த இப்போ கேமிங் கம்யூனிட்டி வந்து இப்ப எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஆசையை சொன்னீங்க. என்ன பண்ணும், இப்போ ஒருத்தன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கானா அவன் என்ன பண்ணும், அவனை விட ஒரு பெரிய ஆள் இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் அவங்களோட கொலாபரேட்டிவா கேம் விளையாடுறத பத்தி யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்க மாட்டானுங்க இவனுங்க. அதாவது இப்போ இங்கதான் ஒரு பிரச்சனையே. நான் சத்த நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ஒரு பெரிய சேனல் ஒரு 15 வயசு பையன்கிட்ட சண்டைக்கு போய் நின்னானுங்கன்னு சொல்லி. சில சேனல்ஸ் என்ன பண்றானுன்னா அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்துட்டானுங்க, அவங்களுக்கு ஒரு செப்பரேட் பேஸ் இருக்குன்னா அடுத்து இன்னொருத்தன் அவனுக்கு ஈக்குவலா எவன் இருக்கானோ அவன்கிட்ட தான் போய் பேசுறானுங்க. கீழ இருந்து ஒருத்தன் பேசுறத அவன்கிட்ட இவனுங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்ல. கரெக்ட். அந்த ஒரு இப்ப பாத்தீங்கன்னா வந்து எங்க சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா இப்போ நானும் சைனா இருக்கமா, எங்களோட ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் போராளின்னு ஒருத்தர் இருக்காரு. பிளே ஸ்டேஷன் போராளி கூட தான் பிகி பேசணும்லாம் சொன்னோம். பேஜ்ல பேசணும் தான் அவர் கூட பேசிட்டு இருந்தான் பேஜ்னு சொன்னோம். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் நான் சொன்னவனே அவன் இன்னைக்கு வரதான் இருந்துச்சுல எபிசோடுக்கு. அவன் ஃபர்ஸ்ட் நான் சொன்னவனே என்னடா பிளே ஸ்டேஷன் போராளி அவரா வராதுன்னு கேட்டான். இல்லடா இவர் வந்து கேமிங் மேட்னஸ் அப்படின்னு. அவரையும் கூப்பிட்டு வருவான், அதனால என்ன பண்ணுவோம். சோ அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி இந்த சைடு கொண்டு வந்துட்டு இருக்கோம். எப்படின்னா வந்து இங்க அவரு வந்து அவரு மூலமா எங்களுக்கு நிறைய தமிழ் கம்யூனிட்டியில இருக்கிற கேமர்ஸ் தெரிஞ்சாங்க. வேலரண்ட்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், தமிழ்ல வந்துட்டு ஜஸ்டின் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? ஜஸ்டி JUSTY ஜஸ்டி JFCன்னு சொல்லிட்டு. ஆமா, பாக்குறேன். அவரு பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் தான், அவர் கம்ப்ளீட்டா அவர் CS:GOல இருந்து ஆடிட்டு இருக்கு அப்படி. சோ அவரோட சேனல் இருக்கு. எனி டைம் உங்களுக்கு எந்த கேமுக்கு ஆள் வேணும்னாலும் நீங்க அவரோட சர்வர்ல ஸ்லைட் இன் பண்ணீங்கன்னா பெப்ஸ் இருப்பானுங்க, எல்லா பிளாட்ஃபார்முக்கும் பெப்ஸ் இருப்பானுங்க. ஜாலியா நீங்க கூப்பிட்டு விளையாடலாம். அவ்வளோ ஜாலியா இருப்பாங்க. நம்ம சேனல்ல 2 நாள் முன்னாடி லைவ் போட்டிருந்தேன் ட்விட்ச்ல 3 மணி நேரம். ஆக்சுவலி எனக்கு வந்து வேலரண்ட்ல பெரிய எக்ஸ்போஷர்லாம் கிடையாது. என்னை கூட்டு போய் ஒரு குழந்தைக்கு ஆவனா சொல்லி கொடுக்குற மாதிரி கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்தாருங்க. அப்படியே அந்த லைவ் ஸ்ட்ரீம் நான் ஒய்டிலையும் போட்டு வச்சிருக்கேன்.
பாக்குற எல்லாருக்குமே 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனி டைம் நீங்க அவருக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணீங்கன்னா வாங்க ப்ரோ விளையாடலாம் கூட்டு போய் ஒரு பிரைவேட் கஸ்டம் ரூம் கிரியேட் பண்ணி உட்கார்ந்து பொறுமையா சொல்லி கொடுப்பான் மனுஷன். அதான் ப்ரோ அந்த மாதிரி இருக்கணும் கம்யூனிட்டி. அதாவது ஒரு கம்யூனிட்டி வளருது, டெவலப் ஆகுது, நம்மளும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து மத்தவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து ஒரு நல்ல கம்யூனிட்டியோட நல்ல விஷயம். இவன் வந்து நான் மட்டும் பண்ணுவேன், மத்தவனுக்குலாம் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு பண்ண முடியுமே. நீ தெரியுதுடா உங்க ஊழல் புண்டன்னு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏழை தாயின் மகன் ஃப்ரெண்ட்ஸ். 1+8ல தான் நான் வந்து ஃப்ரீ ஃபயரே ஸ்ட்ரீம் பண்றேன். ரொம்ப லேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பானு. டேய் ஒரு ஆல்பத்தி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. அதான் அவனுங்களை தான் இவனை போய் விழுந்து விழுந்து பாப்பானுங்க. ஓகேவா? ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற கடையிலேயே முக்காவாசி ஊழல் புண்டையை தான் பண்றானுங்க. அந்த கடைக்கெல்லாம் போய் இவனுக்கு ஒரு vlog போட்டுருவானுங்க. அது கீழே வேற லட்சம் பேர் பார்த்துட்டு போய் அங்க போய் விழுவானுங்க துப்பு துப்புன்னு. நம்ம ஏன்டா அந்த ஜென் பிரேக் பண்ணது இந்த லோக்கல் பிஎஸ் விற்பானுங்க. ஆமா, மாடிஃபைடு அங்க போய் இவனை vlog பண்ணி 2000 ரூபாய் எப்படி பிஎஸ் வாங்குவது அப்படின்னு வந்து இவன் vlog பண்றாரு. சீப்பஸ்ட் பிளே ஸ்டேஷன் இன் சென்னை. வேண்டா ஆர்கே இல்ல ஆனா ஆடலாம், அப்படி ஆடலாம், தப்பு இல்ல. இப்போ நீ வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது உனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு அப்படி ஆடலாம். ஓப்பனா சொல்லிட்டா ப்ரோ, நம்ம அந்த மாதிரி பண்றதுனாலதான் பிளே ஸ்டேஷன் நீங்க மைரா போச்சுன்னு இந்தியா மதிக்காம உட்காந்து. ஆனா மதிக்கலனா மட்டும், ஆனா பெரிய புண்டா கெட்ட வார்த்தை வருது, மதிக்கலனா மட்டும் பெருசா குஞ்ச தூக்கிட்டு வந்துடுறானுங்க. நீங்க என்ன பண்ணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க மாட்டானுங்க. நான் வந்து என்ன சொல்றேன், அப்ப அந்த சைடு இருந்து ரெஸ்பான்ஸ் சொல்லலாம் கண்டுக்காதுங்கிற, நீ இந்த சைடு இப்படி பண்றேன்னா அந்த சைடு ரெஸ்பான்ஸ் வரலங்கிற போது கண்டுக்க கூடாது. அதுக்கான பிளே ஸ்டேஷன் அதுக்கு இவங்களே எக்ஸ்பாக்ஸ் அந்த விஷயத்துல பரவாயில்ல ப்ரோ, நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்களா, நான் வந்து எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி இருக்கேன் வந்துடுறானுங்க. இது அவதானே, ஏன்னா அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு வாங்க மாட்டான். ப்ரோ வாங்குனாதானே ப்ரோ உங்களுக்கு யூஸ். இப்ப கூட உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 3000 யூனிட் கிட்ட தான் இந்தியால இறக்கி இருக்கிறான். அதனால அது வித்துருச்சு. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் வந்து 35,000 யூனிட் வந்து அரௌண்ட் ஒரு 10,000 யூனிட்டுக்கு மேல விட்டுருக்கான் போல இருக்கு. இப்ப கூட பிளிப்கார்ட்ல நான் வாங்குறதுனா வாங்கலாம், ரெடியா தான் இருக்குது. ஆனா எக்ஸ்பாக்ஸோட அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீ வந்து கன்சோல் இருந்தாதான் விளையாட முடியும்னு இல்ல, ஆன்லைன் கிளவுட்லயே விளையாடலாம். அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு. கேம் பாஸ் சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா, ஆக்சுவலி வந்து அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா வந்து நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் அது பிரைஸ் வந்து யோசிப்பாங்க. 7,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் எவனும் கொடுக்க மாட்டான். ஆனா வந்து அதோட பெனிஃபிட் உனக்கு தெரியாது. ஏன்னா அந்த 7,000 ரூபாங்கிறது வந்து உனக்கு எப்படின்னா, நீ அடுத்து இப்ப இந்த மாசம் நீ இந்த மார்ச் மாசம் போடுற அப்படின்னா அடுத்த மார்ச் வரைக்கும் என்ன கேம் புதுசா ரிலீஸ் ஆனாலும் நீ டே 1ல விளையாடலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். ஆமா, டே 1ல நீ ஜாலியா விளையாடலாம். ஆனா இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. இவனுங்க வந்து அந்த பிளே ஸ்டேஷனோட மோனோபோலிய வந்து இவனுங்க பெருசா ஹிட்லரை எப்படி தூக்கி வச்சு பேசுறாங்க அந்த மாதிரி பேசுறானுங்க. ப்ரோ மோனோபோலி பிளே ஸ்டேஷன் எல்லாம் மோனோபோலி இல்ல ப்ரோ, உங்களுக்கு நிண்டெண்டோ பத்தியே தெரியல. வரும் எங்க கிட்ட இருந்து பாட்காஸ்ட் வரும். பண்றானுங்க ப்ரோ. சரி நீங்க சொல்றீங்க பிளே ஸ்டேஷன் வந்து மோனோபோலிங்கிறீங்க, நீங்க நிஜமாலே வந்து பிளே ஸ்டேஷன் 5ல அவனுங்க எவ்வளவு லூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? அந்த கன்சோல் விக்கிறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட வந்து $250 கிட்ட லூஸ் பண்றாங்க ப்ரோ. இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி வந்து சின்னதா பேச முடியாது, இது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப பெரிய, ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நிண்டெண்டோ ஸ்விட்ச் இப்போ உங்களுக்கு சும்மா நான் உங்களுக்கு பேசிக் சொல்றேன் நானு. எக்ஸ்பாக்ஸும் வந்து பிளே ஸ்டேஷன் வந்து ஒரு லாஸ்ட்ல விற்கிறாங்க. பட் எக்ஸ்பாக்ஸோட பிளே ஸ்டேஷன் வந்து கூலிங்காக அதிகமா செலவு பண்ணிருக்கனால அரௌண்ட் ஒரு $200 மேலேயே வந்து லாஸ்ட்ல விற்கிறாங்க. ஆனா நிண்டெண்டோட ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $350 ரிலீஸ் ஆச்சு அந்த கன்சோலு. ஆனா ஒரு லாஸ்ட்லயும் விற்கல, பட் பெயின்லயும் விற்கல. அவன் வந்து காசு எச்சாவும் போடல கம்மியாவும் போடல, அவன் வந்து லாஸ் இல்லாத மாதிரி போட்டுக்கிட்டான். பட் கேம்ஸ்ல அவன் காசு எடுத்துக்கிட்டான். எப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பிளே ஸ்டேஷனோட கேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சீசன் முடிஞ்சது பிரைஸ் டிராப் ஆகும். ஆனா நிண்டெண்டோவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இப்ப அந்த கேம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதோட அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதோட பிரைஸ் அப்படியே தான் இருக்கு. சோ அதனாலயே வந்து நிண்டெண்டோ வந்து அந்த விஷயத்துல அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. பிளாக் ஃப்ரைடேலயே உங்களுக்கு பெருசா ஆஃபர் கிடைக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். அதிகபட்சம்
அதான் ப்ரோ இவனுங்க அதிகபட்சம் இந்த பாத்தீங்கன்னா பிஎஸ்பி பண்ணுவானுங்களா மாட்டானுங்களா? எப்பதான் கொண்டு வருவானுங்க திருப்பி பிஎஸ்? வாய்ப்பு ப்ரோ கம்மி இல்ல ப்ரோ பிஎஸ்பி இங்க பாருங்க ப்ரோ, அது வந்து நிண்டெண்டோக்கும் பிளே ஸ்டேஷனுக்கும் இருந்த பிரச்சனையில உருவான ஒரு கன்சோல் தான் அது. பட் அவங்களுக்கு ஐடியா இல்ல. நிண்டெண்டோ வந்து ஆல்ரெடி வந்து ஹேண்ட்ஹெல்ட்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிங்னு சொல்றதை விட அதுக்கும் மேல அவன்லாம் கடவுள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவனை டிஃபீட் பண்ணுங்கிற ஐடியால வந்து இறங்குனது பிளே ஸ்டேஷன் இறங்குனாங்க. பட் அதுல என்ன ஓகே. இஷ்யூன்னா அவங்க வந்து பிளே ஸ்டேஷனோட மெயின் கன்சோல்ல ஓவரா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பிஎஸ்பிக்கு அவங்க பெருசா கேம் தரல. அவன் வந்து உட்காந்து ஓகே. 25,000 ரூபாய்க்கு போட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கானுங்க. அவன் கேமே கேமே வரலன்னா என்ன பண்றது? என்ன பண்ணுவானுங்க? இல்ல இப்ப அவன் வெத்து போயிட்டு பிரேக் பண்ணிட்டு போன் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இல்ல இப்ப வந்து பிஎஸ் வீட்டா வந்து கேக்குது. am I joke to you டா? நீ இப்படி பாரு, கன்சோலுக்கு அவன் லான்ச் பண்ணிடுறான்ல. நீ பார்த்தனா ஒரு நிண்டெண்டோல பார்த்தேன்னா உனக்கு ஒரு போக்கிமான், நான் உன்கிட்ட சிம்பிளா ஓப்பனா கேட்கிறேன், 3DS இருக்க கேம் வீல வந்துச்சா? 3DSல ரிலீஸ் ஆன போக்கிமான் கேம் வீல வந்துச்சா? 3DSல ரிலீஸ் ஆனது வீக் வரல. வரல. ஏன்னா அந்த கன்சோலுக்கு அது கொடுத்துருக்கான், இதுக்கு அவன் கொடுத்துருக்கான். ஆனா மேக்ஸிமம் பிஎஸ் வீட்டால வர வீட்டாலதான் ஒண்ணுமே இல்லையாடா. அதான்டா அதுல வரது எல்லாமே கன்சோல் கொடுக்கும்போது அப்புறம் எதுக்கு அதை வாங்கிட்டுன்னு கேட்கறேன் நான். இப்ப காட் ஆஃப் வார் வந்துச்சு, காட் ஆஃப் வாரோட மொத்த சீரிஸுமே வந்து உனக்கு PS3ல கொடுத்துட்டாங்கல்ல. ஆமா. ஸோ அந்த மாதிரி நீ எல்லாமே அது கோட் பண்ணும்போது உனக்கு அந்த இதை குறிப்பிட்ட இதை வாங்குறதுக்கு என்ன அவசியங்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் ரொம்ப ரேரான கேம்ஸ் தான் ரிலீஸ் பண்றானுங்க. நீ பாத்துக்கோ, நீ வந்து நிண்டெண்டோ வந்து நான் ஏன் மோனோபோலின்னு சொல்றேன்னா, கம்பேரிட்டிவ்லி பிளே ஸ்டேஷன் கிரியேட் பண்ற நம்பர் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ், இன்ஃபேக்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா கம்பேரிட்டிவ்லி வேர்ல்டு வைடு வந்து அதிகமா கேம்ஸ் கிரியேட் பண்றது நிண்டெண்டோ தான். அது வந்து ஏன்னா லோ லெவல் கேம்ஸ் நிறைய கிரியேட் பண்றாங்களே தவிர, பட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேம்ஸ் கிரியேட் பண்றது அவங்க தான். பிளஸ் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இது அடிக்கிறது அவனுக்கு தான். காசு அடிச்சுட்டு போறது நிண்டெண்டோ தான். எக்ஸ்பாக்ஸும் கிடையாது, பிளே ஸ்டேஷனும் கிடையாது. பிளே ஸ்டேஷன் ஒரு லிமிட்டடா ஒரு மொத்த இதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 30 கேம்ஸ் கிரியேட் பண்ணிருப்பானுங்க. இந்த 7 வருஷம் 8 வருஷத்துல 35 கேம் கிரியேட் பண்ணிருக்கானுங்க. எக்ஸ்பாக்ஸ் ஒரு 10-15 கேம் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, நிண்டெண்டோ மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கேமுக்கு மேல கிரியேட் பண்ணிருப்பானுங்க. சொல்ற கணக்கு வந்து உங்களுக்கு எப்படின்னா வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சோனிங்கிற பட்சத்துல, ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய பிசி கேம்ஸ்பே உங்களுக்கு பிளே ஸ்டேஷன்ல இருக்கும். சோ அதனால வந்து அவன் அந்த மார்க்கெட்டை மேனேஜ் பண்ணிப்பான். ஆனா ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸ்விட்சுக்கு வந்து நிண்டெண்டோட ஸ்விட்சுக்கெல்லாம் வந்து இப்பெல்லாம் என்ன பண்ணிருக்கான்னா நிறைய பிசி கேம்ஸை டவுன் கிரேட் பண்ணி போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். மார்டல் காம்பேட் 11, டூம் இட்டர்னல், அசாசின்ஸ் கிரீட் எல்லாம் வந்து இப்ப அதுக்கு போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கானுங்க. சோ அதனால அது இல்லாம அவனோட மார்க்கெட்ல போய் பாத்தீங்கன்னா அவன் கான்சோலுக்கான கேம் தனியா சும்மா குப்பை மாதிரி கிடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அனிமேஷன் கேம்ஸ் எல்லாம் முக்காவாசி அவன்கிட்ட தான் இருக்கும். அரௌண்ட் 80% அவங்க எழுத எல்லாமே இருக்குது. ஆமா. நீங்க நருட்டோ கேம்ல இருந்து டிராகன் பால்ல இருந்து நீங்க மை ஹீரோ அகாடமி பார்த்து வரீங்கன்னா அது வரைக்கும் அவங்க கையில தான் எல்லாமே இருக்கும். ஸ்விட்ச்ல போனீங்கன்னா தொட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி கேம் விளையாடலாம். ஏன்னா நாம்கோ வந்து அவங்க ஒரு கம்பெனி. நாம்கோ நிண்டெண்டோ பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கவன்தான்டா. ஆமாடா, அததான் சொல்றேன். அவங்க இப்போ எப்படி வந்து நாட்டி டாக்ஸ்ல வந்து சோனி பார்ட்டி வச்சிருக்கறனால இது வச்சிருக்கறனால பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதான் அதுவும் இவனுங்க பண்ணி. ஆமா, ஏன்னா வந்து நாம்கோ பாத்தீங்கன்னா அவனுக்கு கோரே வந்து ஃபுல்லா வந்து அனிமி பேஸ்டு கேம்ஸா இருக்கும். ஓகே ஓகே. ஆனா லிட்டரலி ஆப்போசிட் பாத்தீங்கன்னா சோனி பாத்தீங்கன்னா அதே நேரத்துல வந்து அனிமியோட டோட்டல் இதுவுமே வந்து அவங்க கையில தான் வச்சிருக்கான். ஃபன்னிமேஷன், கிரன்ச்சி ரோல் ரெண்டுமே அவங்க கையில தான் வச்சிருக்கான். சோ இதெல்லாம் வந்து நீங்க எடிட்ல நிறைய தூக்க வேண்டியது இருக்கும். we are really sorry. பரவாயில்ல ப்ரோ, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஏன் தூக்கம்? இல்ல டாபிக் கொஞ்சம் டீவியேட் ஆயிட்டவே, அதனால சொன்னேன். மோஸ்டா நம்ம ஆளுங்களுக்கு அதான் பிடிக்கும். டாபிக்னு சொல்லிட்டு டாபிக் பத்தி பேசினா கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு எங்கன்னா போனா பார்த்து கிறிஸ்டியன்ல பார்த்து கெட்டு போயிருக்காங்க. நாங்களே லாஸ்ட் எபிசோடுக்கு என்ன டைட்டில் வைக்கிறது தெரியாம சும்மா ஒரு எபிசோடு வச்சோம். இந்த மாதிரி பண்ணுவோம். சரி, அடுத்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டாக்ஸிக்ல வேற ஏதாவது வித்து இருக்குமா ப்ரோ? டாக்ஸிக்லங்கும் போது நம்ம இவனுங்க பண்ற இந்த மேனிபுலேஷன் முதற்கொண்டு எல்லாமே சொல்லிட்டோம். விட்டது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஆர்கே இல்ல எதுவும் இல்ல, பெருசா இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். இது டாக்ஸிசிட்டினா என்னன்னா,
நம்ம இவங்க இது வந்து நான் வந்து பிளேயர் சைட்ல இருந்து பண்றது இல்ல, கம்பெனி சைட்ல இருந்து பண்றது சொல்றேன் நானு. என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நீங்க பிளேயர்ஸ் நீங்க கேட்டுதான் ஆகணும். இந்த பிசி பிளே ஸ்டேஷன் யூஸ் பண்றவங்க முக்கியமா நீங்க தான் கேட்டாகணும். என்னன்னா இப்ப மொபைல் கேம்ஸ் ஹிட் ஆகுறத பார்த்து அவங்க எல்லாருமே பேசாம மொபைலுக்கே பண்ணலாங்கிற ஐடியாக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நிறுத்திட்டு காசு வந்தா தயவு செஞ்சு ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு வாங்குங்கடா, சொன்னா கேளுங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி 2013ல ரிலீஸ் ஆச்சு கேம் PS3க்கு. சோ அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் கழிச்சு தான் இதாச்சு, பிசிக்கு வந்துச்சு. பிசிக்கு வந்துச்சு. அங்க இருந்து இவ்வளவு நாள் ஆகி போச்சு. ஆமா, இன்னும் இனிமேல அது PS5க்கு GTA 5 தான் வருது. சோ அந்த நிலைமையில தான் இங்க போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இண்டி கேம்ஸ் ப்ரோ, அத பத்தி வந்து சொல்லி ஆனோம். இவனுக்கு வந்து இந்த ராஜி அந்த கேம் வந்து இந்தியன் டெவலப்பர் பண்ணது செம்ம கேம் அப்படின்னு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனா வந்து ராஜி த ஏன்ஷியன்ட் எபிக், அதாவது ஆக்சுவலி அத பண்ணவர் வந்து ஒரு இந்தியன் டெவலப்பர். அதாவது பாத்தீங்கன்னா சூப்பர் தான், நம்ம ஆளுங்க அத வந்து இந்தியன் காட் ஆஃப் வார்னு பேசினாங்க. ஆனா அது ஒரு இந்தியன் காட் ஆஃப் வார்னு பேசினாங்க. ஆனா அந்த கேம் வந்து மயிர் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா, அத வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். நிறைய ஃபிளாஸ் இருந்துச்சு, பட் ஆனா ஓகே தான். ஒரு சின்ன டீமால ஓரளவுக்கு பண்ணிருக்கானுங்க. ஆனா என்ன விஷயம்னா, அத வந்து சப்போர்ட் அப்படிங்கறது வந்து எப்படி பண்றான்னா, உண்மையான இந்தியனாக இருந்தால் ஷேர் செய்யவும்னு கிராக்கட் வெர்ஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அத பதுபாவீங்களா இப்படி போட்டு எங்களை உடைச்சிட்டீங்களா? ஆனா என்ன கொடுமைனா அந்த கேமே 500 ரூபாய் தான், ரிலீஸ்ல வந்த பிரைஸே 500 ரூபாய் தான். ஆனா ஆக்சுவலி இந்தியன் டெவலப்பர் பண்ண கேம் எவனுமே வாங்கல. ஃபர்ஸ்ட் நிண்டெண்டோ தான் அந்த கேமை ஃபர்ஸ்ட் வாங்கி ரிலீஸே பண்ணான். ஏன்னா வந்து அவனுக்கு என்ன பண்ணாலும் அவனுக்கு விற்கும். ஏன்னா அவனுக்கு அவன் கண்ட்ரில இருக்கிற ரெவென்யூவே அதிகம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம இருந்து கேம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சாதான் மத்த கேமிங் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நம்ம சைடு பாப்பானுங்க. அந்த கேம் வந்து நமக்கு ஒரு ரெவென்யூ வருதுடா, நீ குடுக்குற பிளே ஸ்டேஷனையே கிராக் பண்ணி ஆடிட்டு இருக்கேன்னா உன்னை அவன் மைண்ட் கூட அவனுக்கு எல்லா உனக்கு ஒரு 2 மாசம் கழிச்சுதான் இங்க கொண்டு வந்து உனக்கு கொடுப்பான். ஏன்னா இந்த தைலி எப்படி கிராக் பண்ணி தான் ஆட போறான். இவனுக்கு என்ன புண்ணைக்கு டே வந்து இப்போ வேலரண்ட் பண்ண மாதிரி இன்னொரு நம்ம ஊர்ல ஒரு சர்வர் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து கான்ட்ரிபியூட் பண்றோங்கிறது முதல்ல தெரியணும். ஆனா அந்த விஷயத்தை இவனுக்கு தெரிய விடமாட்டானுங்க. இவனுங்க எல்லாரையும் புடிச்சு வச்சு ஃப்ரீ ஃபயர் பப்ஜிக்குள்ளேயே அடக்கி வச்சிடறானுங்க. நான் போயிட்டு ஒரு மொபைல் விளையாடுறேன்னு சொன்னா எங்க பார்த்து மேல கீழே பாக்குறாங்க. ஒரு கேம் விளையாடுனாலே பப்ஜி ஃப்ரீ ஃபயரான்னு கேக்குறானுங்க. ஏன்டா அது மாதிரி தான் விளையாடணுமா? ஏங்க நான் ஆபீஸ்ல உட்காந்து நருட்டோ பாத்துட்டு இருக்கேன், சரியா? 4th கிரேட் நிஞ்சா வேற பாத்துக்கிட்டு இருக்கேன். மாதரா நெஞ்சில கைய குத்திட்டு இருக்கான். என்னடா குழந்தை வாக்குறதெல்லாம் கேட்டு போறானுங்க இந்த தைலிகளுக்கு. ஐயோ ஐயோ, இது நான் அங்கேயே நான் சொன்னேன், போன இதுல டாக்ஸிசிட்டிலே சொன்னேன். எந்த அனிமே பாக்குறாங்க உனக்கு மெச்சூரிட்டி வரலையா? நாங்களும் பண்ணிருக்கோம் தனி எபிசோடே பண்ணிருக்கோம் இருக்கு. குழந்தையாடா நீ எபிசோட் பேரு. சரி, நம்ம எண்டிங் நோட் குடுத்துருவோமா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் குடுத்துருங்க. ஸோ நாங்கள் சொல்ல வேண்டியது முக்கியமான பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டோம். மேக்ஸிமம் வந்து பண்றவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீங்க தான் மாறணும். அவங்கள மாத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க மாறிட்டீங்கன்னு தெரிஞ்சா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஸ்டைலை மாத்த ஆரம்பிச்சிருவாங்க. போயிட்டு தமிழ்ல பண்றான்னு கெஞ்சறது நிறுத்திட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, நீ முதல்ல மூடிட்டு ஒழுங்கா பண்ணுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் தமிழ்ல பண்றது நிறுத்திட்டு கொஞ்சம் டப்பிங் பண்ணாலும் கொஞ்சம் நீட்டான டப்பிங் பண்ணி கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். அதே நேரத்துல நீ ஓபிலாம் கிடையாது, இந்த கேம் விளையாண்டு பாரு, இவன் இதை பண்றத பாரு, இந்த கேம்ல விளையாண்டு நீ சொல்லுன்னு சொல்லி அவன்கிட்ட எதிர்த்து பேசுனீங்கன்னா பப்ஜி ஃப்ரீ ஃபயர் தான் விட்டுட்டா ஒரு டைம் அந்த கேம் விளையாண்டு அவன் செருப்படி வாங்கினாலே அவனுக்கு புரிஞ்சிடும். ஸோ நம்ம இங்க இருந்துகிட்டு நீ கெத்து உன் குஞ்சு பெருசு நீ சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அவனும் தன்னை தானே வந்து சின்ன குஞ்சா இருந்து பெருசு நினைச்சுக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்னோட என்னன்னா வந்து நம்ம கம்யூனிட்டியில நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஸோ பாத்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜஸ்டி அவரு,
அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய சின்ன பசங்க நிறைய பேர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன் ஒருத்தர் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். அவனும் ஸ்டோரி கேம்ஸ் பிளஸ் காம்படிட்டிவ் ஆடிட்டு இருக்கான். எல்லாருமே ஜாலியா தான் சூப்பர். விளையாடுறாங்க. அவனு கூட எல்லாம் விளையாடுறோம் அப்படின்னா வந்து அவ்வளோ சில்லா இருக்கும். என்ஜிகே கேமிங்னு ஒண்ணு இருக்கு, நெல்லை கேமிங் கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். சோ அவனு ஓகே ஓகே அந்த பசங்க கூட தான் நான் இப்ப கொஞ்சம் அதிகமா விளையாடிட்டு இருக்கேன் ரெகுலரா. சோ அவனுக்கு கூட எல்லாம் ஓகே பேசிட்டு அது ஒரு தனி வைப்னு வைங்களேன், அவ்வளவு ஜாலியா இருக்கும். சோ அப்படி ஒரு கம்யூனிட்டி ஓகே. இருக்கு. மேட்ச் தோத்துட்டோமா, சரி விடு ஜிஜி, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம், அவ்வளவுதான் ஆ முடிஞ்சு. ஓகேவா? ஒருத்த இங்க அடிக்கலாம் இருக்குது. என்னடா பண்ற அப்படின்லாம் இங்க எவனும் சீரியஸா கிடையாது. சேம் டைம் நிறைய பேர் அவ்வளோ. பாருங்க, நிறைய பேர் உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கு இங்க ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் கரெக்ட் அதுதான். கரெக்ட். கத்து கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. சோ தயவு செஞ்சு அந்த 2 கருமத்திலேயே தொங்காம கொஞ்சம் வெளிய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மெடுசான்னு கரெக்ட். ஒரு சேனல் இருக்கு, ஓகேவா? அது செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி மெடுசா 4545 நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி அதான் சேனல் நேம். ஒரு பொண்ணு ஓகே ஆடிட்டு இருப்பாங்க, ஏபெக்ஸ் லெஜண்ட் ப்ரோ. அவங்க வேற லெவல்ல மேட்ச் ஆடும். ஓகே. அதெல்லாம் பாருங்கடா, பார்த்து கத்துக்குங்கடா. அதே மாதிரி வந்து இங்க ஸ்டோரி கேம் ஸ்ட்ரீம் பண்ற நிறைய பேருக்கு சொல்றோம், இங்க நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கேட்டகரி நிறைய இருக்கு. ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா இப்போ டீமன் சோல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து இன்னும் நிறைய சோல்ஸ் பேஸ்டான கேம்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் இங்க நிறைய பேர் பண்றது இல்ல. இங்க நிறைய பேர் வந்து ஜெல்டா பார்ட் 1 ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு 3 மாசம் கேப் எடுத்து அந்த கேமை ஃபுல்லா முடிச்சிட்டு வந்து திரும்ப ஸ்ட்ரீமை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு நடுவுல இந்த மாதிரி சில ஹார்ட் கோர் கேம்ஸ் ஆடிட்டு இருக்கிற மக்களும் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து நம்ம பேஜஸ்ல எல்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ கம்யூனிட்டி வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் முதல் வேலை. என்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் வந்து கம்யூனிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும், growth ஆகும். அதான் எடுத்தோடனே உங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து பிசிக்கு வர சொல்ல, ஃபர்ஸ்ட் அந்த 2 தூக்கி போட்டு சிஎஸ் இது என்ன கால் ஆஃப் டியூட்டி போங்க, அப்படி படிப்படியே மேல வாங்க, தப்பு இல்ல. போன்ல ஜென்ஷன் இம்பாக்ட் இருக்கு, எத்தனையோ கேம்ஸ் இருக்கு. இல்ல நான் ஜென்சன் இம்பாக்டே சொல்றேன். அதாவது நான் எவ்வளவு தெரியுமா அதுக்கு வந்து நான் முட்டு கொடுத்து பேசுவேன். ஏன்னா நம்ம எத்தனையோ கேம்ஸ் பார்த்திருப்போம், சுத்தமா வந்து எமுலேட்டர் வச்சு போட்டாலுமே ஒழுங்கா ரன் ஆகாது. அது அவ்வளவு குவாலிட்டியான கேம். பிசி, பிளே ஸ்டேஷன் எல்லாத்துலயும் என்ன குவாலிட்டி சேர்த்து கொடுக்க மொபைல்ல கொடுக்க ட்ரை பண்றா, கொடுத்துருக்கோம். ஆனா அதை தொடர்போட பார்க்க மாட்டானுங்க. வெளிநாட்டுல வந்து இன்டென்ஸா இருக்கணும். எங்க ஃப்ரீ வேர்ல்ட்ல விட்டு நீ போறா, போயிட்டு ஃப்ரீ வேர்ல்ட்ல போயிட்டு விளையாடுறானா விளையாட மாட்டானுங்க. ரோமிங் எல்லாம் இவனுங்களுக்கு எல்லாம் அடைச்சு வச்சு அந்த டப்பாக்குள்ள 10 பேர் சுட்டுக்கிட்டு இருக்கணும், உட்கார வச்சு மொத்தமா தக தக தகன்னு சுத்தி இது பண்ணா. டீமன் சோல் விளையாடுறேன். கிட்டத்தட்ட வந்து நான் போட்ட ஸ்ட்ரீம் வந்து 8 ஸ்ட்ரீம் போட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 20-30 மணி நேரம் விளையாண்டுருப்பேன் நான் கேமையே. வெறும் ஃபுல்லா வந்து இதுதான் கிரைண்டிங் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ கிரைண்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு லெவல் எடுத்தாதான் அடுத்த லெவல்ல நீங்க வந்து ஓரளவுக்கு பந்தாவா போய் நிக்க முடியும். இல்லாட்டினா உள்ள போனோடனே கேவலமான ஒரு இது இருக்கும். அது என்ன சொல்றது, லெவல் எனிமி லெவல்னு சொல்லுவாங்கல்ல, லோ லெவல் எனிமி உங்களை வந்து 2 ஷாட்ல கொல்லுவான். அதாவது இவனுங்க வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா வந்து காம்படிட்டிவ் அப்படிங்கிற இதுல வந்துட்டு பப்ஜி ஃப்ரீ ஃபயரை வச்சு பேசுறானுங்க. ஃப்ரீ ஃபயர்ல வர்றது 70% பாட்டு தாங்கிறது இங்க எந்த சின்ன கொதியானுக்கும் தெரியும் ஒரு விஷயம். சோ பாட்டுங்கிறதுமே ஒரு ப்ராப்பர் ப்ரோக்ராமிங் இருந்தாதான் அது உங்களுக்கு டஃப் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஏஐட்ட அடி வாங்குறத விட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு இங்க நிறைய பேர் பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாண்டானுங்கன்னா ஏஐ ப்ரோக்ராம் பண்ணவன் காலில் விழுந்துருவானுங்க. சோ அந்த அளவுக்கு இருக்கும். சோ கேமிங் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிட்டி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கேமிங்கை பத்தின ஒரு சில பேசிக் எஜுகேஷன் கண்டிப்பா வேணும் ப்ரோ. அது இல்லாத வரைக்கும் இவங்க எவனும் வந்து வெளில வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அவனுங்களை வந்துட்டு அவனுங்களை வச்சே நான் மில்க் பண்ணி அவன் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்னு நினைக்கிறவனுங்களுக்கு இவனுக்கு எவ்வளவு முட்டு கொடுக்குறானுங்களோ அந்த அளவுக்கு மழுமட்டை தான் ஆவானுங்க. அது வரைக்கும் 5 வருஷத்துக்கும் பப்ஜியே விளையாடிட்டு இருப்பானுங்க, அதேதான் ஆடிட்டு இருப்பானுங்க. நம்ம பசங்க இங்க ஈஸ்போர்ட்ல வேலரண்ட்ல டோர்னமெண்ட் அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டு இருப்பானுங்க ஒரு பக்கம். இவனுங்களுக்கு வந்து ஒண்ணு கேட்பானுங்க, வேலரண்ட்னு ஒரு கேம் இருக்காரான்னு கேட்பானுங்க.
பப்ஜி தெரியுமான்னு வந்துட்டு அதான் ஒண்ணும் என்ன சொல்றது. ஆனா நீங்க வேறங்க, நான் வேலரண்ட் ஆடுறேன்னு சொன்ன புதுசுல என் ஃப்ரெண்டே ஒருத்தன், என்னடா இது 5vs5 டெத் மேட்ச் மாதிரியே இருக்கு அப்படின்னு, டிடிஎம் போட்டுட்டாடா இருக்கே அப்படின்னு கேட்டான் என்ன பார்த்து. சரி டிடிஎம் தான் வந்து ஆடி பார்ப்போம். ஏண்டா அதோட டெத் மேட்சுக்கும் இதோட டெத் மேட்சுக்கும் வித்தியாசம் இல்லையாடா? அப்படிதாங்க அவனைய பேசுறாங்க. ஏன்னா அங்கேயாச்சும் நீ வந்து 30 செகண்ட்ஸ் ஆகுது தாங்குவ, நீங்க வந்து ஒரு உன்னோட இது ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் தாண்டி அடுத்த 10 செகண்ட் உயிரோட இருக்க முடியாது. இல்ல செவுத்து கதவை கொஞ்சம் எட்டி பாரு, டெத் பொட்ல குண்டு. ஐயோ ஒன் ஷாட்னு சொல்லட்டுமா, இவங்க வேற ஒன் புட் கில்லும் பானுங்களே. இத ஓபினா ஒன் புட். ஆமா ஐயோ ஐயோ. ஆனா வேலரண்ட்ல ஹெட் ஷாட் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் ப்ரோ. அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட்ல இருக்க முடியுமா அதெல்லாம் அங்க அதுலயும் ஆபரேட்டர் வச்சு ஆடுறவனுங்க எல்லாம் வந்து அவனுங்களுக்கு வந்து அங்க வந்து நம்ம பையன் இருப்பான், நம்ம பீரஸ் வரவேணி இன்னைக்கு அவன் வந்து எப்பவுமே ஸ்பெக்டர் வச்சுதான் சுத்துவாப்ல. ஓ கேட்டா ஒன் ஷாட்ல வந்து பக்காவா அடிக்கிறான் தான். வாங்க அப்ப நைட் மேட்ச் ஆடலாம், ஜாலியா இருக்கும். நைட்டு தான் அவன் ஆடுவான், நீங்க கூப்பிடுங்க, நான் பர்சனல் ஐடி அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே ரைட், ஜாலியா இருக்கும் வாங்க. சரி அதான் நான் என்னோட எண்டிங் நோட்டை கொடுத்து முடிச்சிடுறேன். அதே அதான் ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன்னா, பேசிக்கா யூனியனுக்கு புரியுற மாதிரி சொன்னேன்னா, பப்ஜி ஃப்ரீ ஃபயரை விட்டுட்டு வேற கேம் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. பிளே ஸ்டோருக்குள்ள போனாலே பல கேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து பொறுமையா நீங்க வந்து லேப்டாப்பு பிசிக்கு வாங்க. அதுக்கப்புறமா கன்சோல்லாம் நீங்க எப்ப சம்பாதிச்சு வாங்க முடியுதுன்னு தோணுதோ அப்ப வாங்கி விளையாடுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கான்சோல் கேட்டா வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் இருக்காங்க. ஆமா இருக்காங்க ப்ரோ, இருந்தாலும் இல்ல ப்ரோ, அதாவது நம்ம வாழ்ந்த காலம் எல்லாம் போயிருச்சு ப்ரோ. அரௌண்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாண்டுட்டு 10ஆம அடுத்த கேம் தேடுவோம். இன்னைக்கு இவனுங்க ஒரே கேம்ல மாட்டிட்டு முழிக்கிறது பார்க்கும்போது தான் வருத்தமா இருக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து எல்லா கேமும் போட்டுட்டு விளையாண்டு டெம்பிள் ரன் ஒரு 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 என்ன சொல்ல ஒரு 10 நாளைக்கு கண்டிஷா விளையாண்டுட்டு ஒரு நல்ல ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டு அந்த கேமை தூக்கி போட்டு சப்வேசர் போயிட்டு அதை முடிச்சுட்டு அதை தூக்கி போட்டு ஆல்பா போயிட்டு கார் ரேசர் விளையாண்டு. எனக்கு இந்த இடத்துல ஒரு மீம் தான், அப்புறம் லிம்போ விளையாடுவேன் நானு. ஞாபகம் வருது என்ன, மீ ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் மை கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த படுத்து அழுதுட்டு இருப்பான். ஐ டோன்ட் நோ வாட் டு டு இன் மை லைஃப், வாட் டு டு நெக்ஸ்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி அப்படி வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம விளையாடிட்டு இருந்த கேம்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு லைன் இருக்கும், அந்த ஸ்டோரி அப்படியே போவோம், அந்த கேரக்டரா வாழ்ந்து செத்துருப்போம். இவனை என்றானா டெய்லி செத்து திரும்ப அங்கேயே வந்துட்டு இருக்கானுங்க, அங்கேயே வந்துட்டு இருக்கான். சரி ப்ரோ நம்ம முடிச்சிருவோம் இதோட. அதான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கடா, அவ்வளவுதான். மீதி எல்லாத்தையும் அண்ணனுங்களே சொல்லிட்டாங்க 2 பேரும். அதோட முடிச்சிருவோம். அப்புறம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கேமிங் மேட்னஸ் தமிழ் அவைலபிளா தான் இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோலி. ஓகே பாய் சொல்லிடுவோம். நன்றி வணக்கம். நன்றி ப்ரோ. நன்றி மக்களே. இது உங்க பாட்காஸ்ட் வாயிலோட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.